அனைவரின் சார்பாக இன்று வகுப்பெடுக்க மீண்டும் ஒரு வகுப்பெடுப்பதற்காக அங்கே பங்கெடுக்கக்கூடிய ஸ்ரீராம் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் வரவேற்று ஐயா அவர்களை வகுப்பை தொடங்குமாறு அன்போடு. நன்றி டாக்டர் அரங்கநாதன் அவர்களே. பாலும் திருதேனும் பாகும் பருப்பும் வைநான்கும் கலந்துலக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியேன் எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதிலே பெருத்த மகிழ்ச்சி. முதலில் என்னை உருவாக்கிய தாய் தந்தையருக்கு என்னுடைய அன்பு வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். பிறகு எனக்கு முகவரியை தந்த, நான் தமிழன் என்று நான் பெருமைப்பட செய்த தமிழ் அன்னைக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் அரங்கநாதன் அவர்கள் இந்த தாமதத்தை பற்றி சில வார்த்தைகள் கூறினார். அது எப்படி நிகழ்ந்தது என்பதை மிக அழகாக எடுத்துரைத்தார். சில விஷயங்கள்லாம் நம்ம பியாண்ட் அவர் கண்ட்ரோல். நான் I was chairman and managing director for a pharmaceutical company, a pharmaceutical manufacturing company, manufacturing for some good companies like Elda Pharmaceuticals, TTK Pharma, some exporters. Our production level say 20,000 bottles per day, and the entire line is there, filling line, starting from bottle washing machine, then filling machine, everything automatic, then cap sealing, then your visual checking, then automatic labeling. கடைசியாக லைன்ல அந்த பாட்டில் லேபிள் ஆகி வர்றது ஒழுங்கா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி உள்ள பேக் பண்றதுக்கு தான் ஆளுங்க. அப்படி இருக்குது. சுமார் 13 வருடங்கள் அவ்வாறு நான் நிர்வாக இயக்குநராகவும் நிறுவன தலைவராகவும் அதுல இருந்தேன். அந்த அனுபவத்தை இதுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். முதல்ல எடுத்த எடுப்புல அப்ப தவறுகள் நடக்கும். தவறுகள் நிகழ்வது இயற்கை. அப்போ ஒரு முறை நடந்தப்போ நான் சார்ஜ் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அதற்குண்டான எல்லா பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொண்டேன். இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்னு எதுவும் சொல்லாம அந்த முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டேன். அப்போ எங்க போர்ட் மீட்டிங்ல சப்சிக்வெண்டா அது மாதிரி நீங்க செய்யக்கூடாது. ஆஸ் அ மேனேஜிங் டைரக்டர் எம்டி நீங்க உங்க பொறுப்பு எடுத்துட்டீங்கன்னா தப்பு பண்றவங்களுக்கு நீங்க ஒரு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி ஆகுது. பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, பொறுப்பு வராது, நீங்க எடுத்துக்கிட்டு தப்பு அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு வருஷம் டைம் கொடுங்க, அடுத்த வருஷம் இதை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் அன்டிஸ்டர்ப்டா என் வழியில என்னை போக விட்டுருங்க. I believe in the original goodness of a person. Other things I don't consider at all. என்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையே தமிழ் அன்னை எனக்கு கற்றுக் கொடுத்தது, நீ பார்க்கின்ற உனக்கு எதிரே இருக்கின்றவர்கள் மிகவும் தூய்மையானவர்கள். அவர்கள் உள்ளத்திலே ஒரு தூய்மை இருக்கின்றது. அந்த தூய்மையை நீ பார்க்க வேண்டும். இதைதான் எனக்கு தமிழ் தாய் கற்றுக் கொடுத்தார்கள். அப்படி தமிழ் தாய் தமிழ் அன்னை சொல்லும் போது உங்களை நான் எப்படி பார்க்கறேனோ அப்படி என்னுடைய மனக்கண்ணில உருவகப்படுத்தி பார்க்கிறேன். அந்த அளவு she is so concrete to me. அவர்கள் எனக்கு அளிக்கின்ற அறிவுரைகளை நான் மிக ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறேன். நான் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுத்தவுடன் we have different departments. Manager production, manager quality control. We had another department, manager quality assurance, manager purchase, manager office administration. இப்போ எனக்கு அடுத்த நிலையில இருக்கின்ற அதிகாரிகள், உயர்ந்த நிலையில இருக்கின்ற அதிகாரிகள் அவர்கள் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற தவறுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். இது எப்படி ஒரு விளைவு ஏற்பட்டதுன்னா, இதை யார் செய்தார்கள், அவர்கள் மேல அதை தப்ப பிக்ஸ் பண்றது. இது பொதுவா அரசு துறையிலும் சரி தனியார் துறையிலும் சரி பொதுவாக நிகழ்ந்து கொடுக்கின்ற ஒன்று.
இதிலிருந்து மாறுபட வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஒரு புதிய பாதையை வகுக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். என்னுடைய இந்த நிலைப்பாடு எப்படிப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்தியது என்றால், எனக்கு அடுத்த நிலையில இருப்பவர்கள் எல்லோரும் அவர்கள் தவறு எனக்கு ரிப்போர்ட் அனுப்பும் பொழுது, தவறு இன்றைய தேதியில இத்தனை மணிக்கு இவ்வாறு நிகழ்ந்தது, இதற்கு காரணங்கள் என்று கூறும் பொழுது, இவர்தான் காரணம் என்ற வார்த்தையே அங்கே வரவில்லை. இப்படி நிகழ்ந்து விட்டது, நிகழ்ந்ததற்கு எப்படி இதை நிகழாமல் செய்யலாம் என்பதற்கு உண்டான காரணங்கள் தான் அங்கே இருந்தது. அவருடைய கவனம் முழுவதும் யார் மீது இந்த பழியை சுமத்துவது என்பது போய், இந்த தவறின் மீது, இந்த தவறு மறுபடியும் நடக்கக்கூடாது என்று தவறின் மீது அவருடைய கவனம் சென்றது. It brought about a total change in the attitude of the officers under me and அவங்க கீழே இருக்கவங்களுக்கு. அது துப்புரவாளர்கள் இருந்து ஒவ்வொருவரும் அவர்கள் பொறுப்பை செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது. அந்த ஆட்டிடியூடே மாறிது. நீங்கள்லாம் கேட்ட ஆச்சரியப்படுவீங்க. எங்களுடைய பாட்டிலிங் கெப்பாசிட்டி வாஸ் அபவுட் 5 lakhs டோட்டல். யூட்டிலைசேஷன் வாஸ் 80%, about 4 lakhs. ஒரு வாரத்துக்கு 1 லட்சம் பாட்டில் பண்ணுவோம். 20,000 பாட்டில் ஒரு நாளைக்குன்னா 5 நாள்ல முடிப்போம். சனிக்கிழமை அன்று விட்டகரை தொட்டகரை எல்லாம் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி அனுப்புவோம். அது இன்வேரிபிளி இட் வில் பி ஓவர் பை 3 o'clock. ஏன்னா அது finishing touches Saturday. People will be relaxed and people will concentrate on perfecting their work. Records அது இது அவங்கவுங்க ஒர்க்கை டிபார்ட்மெண்ட்டை கிளீனாக வச்சுக்கணும். ஒரு ஒரு இவருக்கு துப்புரவாளர் கூட, கிளீனர் கூட அவர் இடத்துல தன்னால ஏதாவது விட்டு இருந்தா கூட அதை பார்த்து பார்த்து சரி பண்ணி வச்சுப்பேன். அப்படி சனிக்கிழமைகள் அப்படித்தான் செல்றேன். 3 மணிக்கு மேல you won't believe we had satsang. ஒரு ஃபேக்டரியில சத்சங்கிறது வந்து ஜஸ்ட் அன்பிலீவபிள். அதுல எங்க தொழிற்சாலையில ஒர்க் பண்ற இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சேர்ந்துப்பாங்க. அக்ஷரவணமாலை பாராயணம் உலகம் ஃபுல்லா பண்றாங்க. அதான் நான் சொல்லுவேன். அருணாச்சலேஸ்வர் மேல உலகம் ஃபுல்லா பண்றாங்க. அவங்க தமிழ்ல இருக்கிறத அவங்க ஆங்கிலத்துல, ஸ்பானிஷ்ல, ஜெர்மனில எழுதி வச்சுக்கிட்டு பாராயணம் பண்றாங்க. அவங்க ப்ரொனன்சியேஷன் பர்ஃபெக்டா பண்றாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. உலகம் இவ்வளவு பெரியது. நீங்க வந்து இது இந்துன்னு நினைக்காதீங்க. அருணாச்சலேஸ்வரர் வந்து சகல மதங்களுக்கும் தெய்வம். ரமண மகரிஷிகள் சகல மதங்களுக்கும் தெய்வம். நீங்க வந்து இதை பங்கெடுத்துக்கணும். என் மீது வைத்த ஒரு பாசத்தினாலே, பரிவினாலே எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் அதை ஈடுபடுவாங்க. 1 மணி நேரம் பண்ணுவாங்க. எல்லாம் 5:30 மணிக்கு வீட்டுக்கு போனோம்னா 4:30 மணிக்கு போவாங்க. சனிக்கிழமை இந்த சத்சங்கம்லாம் பண்ணிட்டு போவாங்க. This brought about such a wonderful change, that unity of all religions. That is a role model factory. எங்க ஃபேக்டரி சுற்றி இருக்கிற அத்தனை ஃபேக்டரியிலும் ஸ்ட்ரைக் நடக்கும், எங்க ஃபேக்டரியிலும் ஸ்ட்ரைக் நடக்காது. நான் அதனால தான் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பக்கமே போகல. I was all alone. I was plowing a lone burrow. trail blazing தான். புதிய பாதை. ஒரு என்னால் முடிஞ்ச அளவு ஒரு 50-60 பேர் ஒர்க் பண்றாங்க. அதுல அதை நான் கிரியேட் பண்றேன். அதனால தவறுகள் நிகழலாம், நிகழும், அது சகஜம். அதை நம்ம ஏத்துக்கணும். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்? ஃபியூச்சர்ல பிரிண்டிங் பண்ணும்போது பிரிண்டிங் பார்ட்னு புக்கை பிரிண்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்றேன். புக்கு அவங்க டாக்டர் அரங்கநாதன் சொன்னார், ISBN நம்பர் வரத்துக்கு டைம் ஆச்சு. என்ன பாடம்? ISBN நம்பர் அப்ளை பண்ணுவோம், புக்கை பிரிண்டும் பண்ணுவோம். இது வரத்துக்கு ஒரு 10 நாள், ரெண்டுமே 10 நாள். ஒரு ஸ்டிக்கர் பண்ணி ஒட்டிக்கலாம். டெஸ்பைட் பண்ணும்போது ஸ்டிக்கரை போட்டி அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிடலாம். யூ கேன் சேவ் டைம். இது மாதிரி ஒன்னொன்னுத்திலையும் ஒரு பாடம் நான் கற்றுக்கொண்டேன் இந்த கோர்ஸ் நடத்தியதுனால. அதனாலதான் முதல்லயே சொன்னேன், நான் ஒரு மாணவன் தான். இந்த கோர்ஸை எப்படி கண்டக்ட் பண்ணோம், இன்னும் எப்படி பெட்டரா பண்ணலாம், இதுக்கு ஒரு கிளியர் ஐடியா எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அது கோவிடா இருக்கட்டும், லாக்டவுனா இருக்கட்டும், நாம் குறித்த நேரத்தில் நமது கடமையை முடிப்பதற்கு உரிய எல்லா
எல்லா விதமான காரியங்களையும் செய்யும். நம்ம சைட்ல டிலே இல்லாம பார்த்துக்கிட்டாலே அதுக்கு ஒரு ஷெட்யூல் போடணும். யூ மஸ்ட் ஹேவ் an SOP, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். யூ மஸ்ட் ஹேவ் a டைம் ஷெட்யூல். இந்த நேரத்துல அனௌன்ஸ் பண்றோம், அதுக்கு 15 நாள் டைம் கொடுக்குறோம் சேர்றதுக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் அட்மிஷனுக்கு டைம், அதுக்கு ஒரு டேட்டு, அதுக்கு பதிவு செய்யறதுக்கு ஒரு லாஸ்ட் டேட்டு, ஒன்னொருத்துக்கு ஒரு டேட்டு, இப்போ புக்கு பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு டேட்டு, டெஸ்பேச் பண்றதுக்கு ஒரு டேட்டு, இதெல்லாம் போட்டு நான் அரங்கநாத் சார்கிட்ட கொடுத்துருவேன். ஸோ தட் ஹிஸ் ஜாப் வில் பிகம் ஈஸியர். ஸோ காரியம் ஒழுங்கா நடக்கும். இந்த ஒரு கருத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று, இது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வெற்றியை தந்த ஒரு அப்ரோச். நான் இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசுறது, நான் தூய தமிழ்ல பேச உங்களுக்கு புரியாது, அந்த தமிழ் என்னால பேச முடியும். ஆனா பேச்சுன்னு வரும்போது ஆங்கிலமோ தமிழோ உங்களுக்கு நான் சொல்றது உடனே புரியணும், அவ்வளவுதான் என்னுடைய நோக்கம். படிப்புன்னு வரும்போது தமிழுக்கு அந்த கடினமான தமிழ் மொழியே ஒரு கடினமான மொழி தான். நான் பாக்குறதே ஹிந்தி இதெல்லாம் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் எளிதான மொழியா தான் இருக்கு. ஸோ தமிழ் மொழியில மிக பெருத்த அளவு பெருமையை உடையவனாக இருந்தாலும் ஆங்கிலம் தமிழ் கலந்து பேசுறது கம்யூனிகேஷன் வந்து மொழி கம்யூனிகேஷன் அவங்களுக்கு உடனே புரியணுன்றதுக்காக அது மாதிரி கலந்து பேசுவதற்காக என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். இந்த தவறுகள் நீங்க இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்க பேசுறது எல்லாமே அடுத்த பேட்சுக்கு சார். சார் இப்ப இந்த பேட்சுக்கு என்ன பண்ண போறீங்க? நியாயமான கேள்வி. கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கூறினார் போல நோக்கம் ஞானத்தமிழ் என்று ஒன்று இருக்கின்றது. 6000 வருடங்களுக்கு முன்னாலே திருமூலர் என்ற ஒரு மகாபுருஷர் வாழ்ந்தார். அதி அற்புதமாக தமிழ் மொழியில் அது உச்சிக்கே வேதாந்தத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றார். ஒரு பாட்டும் வேதாந்த கருத்துக்களை கொண்டு வந்தார். பிறகு வள்ளுவ பெருமான் அறத்துப்பால்ல இல்லாத ஒரு ஞானமா, அதனால அவர் தனியா ஞானத்துப்பால்னு ஒண்ணு வைக்கல, அவர் அறத்துப்பாலையே கொண்டு வந்துட்டார் எல்லாத்தையும். பின்பு பட்டினத்தார் 11வது நூற்றாண்டு, பிறகு 14வது நூற்றாண்டிலே கண்ணுடைய வள்ளலார், தத்துவராயர், சுரூபராயர், பிறகு 15ஆம் நூற்றாண்டிலே அருணகிரியார், பிறகு 14வது நூற்றாண்டிலே கண்ணுடைய வள்ளலார், நன்னிலம் தாண்டவராய சுவாமிகள், 15வது நூற்றாண்டிலே பட்டினத்தார், அருணகிரியார், பிறகு 17வது நூற்றாண்டிலே துறைமங்கலம் தாய்மானவர் பிரசித்தம். இந்த படிப்பை நீங்கள் படித்ததினால உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் தமிழ் மொழியை பற்றி. துறைமங்கல சிவபிரகாச சுவாமிகள், அவருடைய சீடர், அவருடைய தீட்சை பெற்ற பேரையூர் சாந்தலிங்க சுவாமிகள், அவருடைய சீடர் விருதாச்சலம் குமாரதேவ சுவாமிகள். இப்போது உங்கள் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றும், விருதாச்சலம் பக்கம் போனா, அந்த பக்கமா போனா கூட நடுவில் அங்க இறங்கி குமாரதேவ சுவாமிகள் அந்த கோயில சமாதியை போய் பார்க்கணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும். அது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அங்க போனா குமாரதேவ சுவாமி 16 நூல்களா, வேதாந்த நூல்களா, வட சொல்லும் தென் சொல்லும், வடமொழியும் தென்மொழியும் கலந்த ஒரு மணிப்பிரவாளமாக அவர் டைட்டிலே சுத்த சாதகம். மகாராஜா துறவு, மகாராஜா வட சொல், துறவு தென்மொழி. இப்படி சிவ ரகசிய அகவல், ரகசியம் சமஸ்கிருதம், இங்கே அகவல் தூய தமிழ். இப்படி தமிழ் மொழியுடைய மேன்மை, இப்படி ஊர் பேர் தெரியாதவர்கள் அற்புதத்தை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க முதல் முறையா. இது எவ்வளவு பேருக்கு தமிழ்நாட்டில் தெரியும் நினைத்து பாருங்க. கண்ணுடைய வள்ளலாறு எவ்வளவு பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். அந்த பேரெல்லாம் கேட்கறதுக்கே நாம் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இவ்வளவு பெரிய, இட்ஸ் அமேசிங். அந்த ஒழிவு ஒடுக்கம் படிக்க படிக்க உபமானத்திற்கு காளிதாசன் என்று கொண்டாடுகிறார்கள் வடமொழியில. அந்த காளிதாஸ் தமிழ் மொழிக்கு ஒரு காளிதாசன், உபமானத்திற்கு கண்ணுடைய வள்ளலார். அதெல்லாம் அந்த ஞான தமிழ் அவருடைய அந்த போர்ஷன் நீங்க ஓரளவு பார்த்துருப்பீங்க. பிறகு 17வது நூற்றாண்டிலே தாய்மானவர்,
பின்பு மகாகவி பாரதி 20வது நூற்றாண்டு ரமண மகரிஷிகள் முகவைக்கண்ண முருகனார் என்ற ஒரு 30,000 பாடல்கள் ஏற்றி இருக்கிறார் என்று எவ்வளவு பேருக்கு தெரியும், எவ்வளவு தமிழர்களுக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன், இந்த படிப்பினுடைய குறுகிய கால 1 மாத படிப்பினுடைய நோக்கமே இப்படிப்பட்டவைகளை உள்ளடக்கியது. ஒரு ஞானத்தமிழ் என்ற ஒரு தனி பகுதி நமது தமிழ் மொழியிலே இருக்கின்றது. இது எவ்வளவோ பெரியதாக இருந்தாலும் இது வெளியிலே தெரியாமல் மறைந்து கிடக்கின்றது. இது எல்லோருக்கும் தெரிய வைக்க வேண்டும். அதனால என்ன பொறுத்தவரையில இந்த பாட திட்டமே அருளாளர்கள் ஞானத்தமிழ் அருளிய அருளாளனுடைய வாழ்க்கை வரலாறு அது உங்களுக்கு தெரியும். அவர்கள் அருளிய நூல்கள் அது தெரியணும். பிறகு அவர்கள் நிகழ்த்திய அதிசயங்கள், அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் நிகழ்த்திய சித்திகள், அதிசயங்கள், இதெல்லாம் தெரியணும். கடைசி பகுதி ஒன்னொன்னு தெரியும். நீங்க பட்டினத்தார் எடுத்துக்கீங்க, திருமூலர் எடுத்துக்கீங்க, அருணகிரியார் எடுத்துக்கீங்க, முகவைக்கண்ண முருகனார் எடுத்துக்கீங்க, ரமண மகரிஷி. கடைசி பகுதி ஞானத்தமிழ். அவர்கள் பேசிய ஞானத்தமிழ், அவருடைய பாட்டுக்கள், அவர்கள் இயற்றிய கவிதைகள், அதிலே இருக்கின்ற அந்த விஷயம் ரொம்ப ஆழமானது. 1 மாத கால படிப்புக்குள்ளே அது வராது. அதிலே கேள்விகள் கேட்டு உங்களை பிரமிக்க செய்வதற்கு என்னால் முடியும். அது நோக்கம் அல்ல. 6 மாத படிப்புல அதிலே நீங்கள் ஆழங்கால்படுவதில் அர்த்தம் இருக்கின்றது. இப்போ அந்த ஞானத்தமிழ் அவர்கள் அருளிய உபதேசங்கள், ஒரு உதாரணத்துக்கு தாய்மானவர் ஆனந்த கல்பி கூறுகிறார், அருளால் எதையும் பார் என்றார், அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தே இருளான பொருள் கண்டதல்லார், வேறொன்றும் கண்டிலேன் என் நேடி தோழி. அதே ஆனந்த கல்பிலே மற்றொரு பகுதி, வீழையும் சிவானந்த பூமி அந்த வெட்ட வேடி நன்னி துட்ட இருளாங்களையை களைந்து பின்பாட்டு ஐயன் களையன்றி வேறொன்றும் கண்ட என்னையும் கண்டீலேன் தோழி. இந்த 2 பகுதிகளையும் ஒன்றனுக்கு ஒன்று ஒப்பிட்டு கட்டுரை வரைக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அது எந்த அளவு நியாயமா இருக்கும்? 1 மாத படிப்புல நிறைய சொல்லலாம். உள்ளது ரமண மகர்ஷியுடைய உள்ளது 40 எவ்வளவு ஞானத்தை கொட்டுகிறது. உள்ளதலது உள்ள உணர்வு உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலர உள்ளத்தே உள்ளதா உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உண. இதற்கு ஒரு கட்டுரை வரைக. இப்படி காடும் தனை விட்டு தான் கடவுளை காணல் காடும் மனோமயமாம் காட்சி தன்னை காணும் அவன் தான் கடவுள் கண்டானாம் தன் முதலை தான் முதல் போய் தான் கடவுள் அன்றிலதா. காணும் தனை விட்டு தான் கடவுளை காணும். நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த பரவஸ்தை மெய்வஸ்தை கடவுளை உள்ளே, கடவுளின் சாம்ராஜ்யம் நமக்கு உள்ளே இருக்கின்றது என்கிறார் இயேசுகிறார். உள்ளே இருக்கின்ற அந்த வஸ்துவை காணுவதை விட்டு, அதை பார்க்கின்ற தன்னை விட்டு தான் கடவுளை காண, தனக்கு வெளியே ஒரு கடவுள் இருப்பதாக காணல் காணும் மனோமயமாம் காட்சி, அது நம் மன கற்பனை தான் என்று ஒரு நமக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கின்ற ஒரு செய்தியை ரமண மகரிஷி கூறுகின்றார். அது ரொம்ப வசதியான நிலை. அனைத்து கடவுள்களும் ஒன்றே என்ற நிலை, நான் தான் கடவுள் என்கின்ற நிலை. மன்சூர் உசைன் அல் ஹலாஜ் அவர் கூறினாரே, நானே கடவுள், நமது பாடத்திட்டத்தில் இருக்கின்ற அந்த ஒரு நிலை, எல்லா மதங்களும் சுட்டி காட்டுகின்ற அந்த இறுதி நிலை, இதையெல்லாம் 1 மாத படிப்புல கொண்டு வர முடியுமா? நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அதை பற்றி நீங்க படிச்சா போறோம், அதில் ஆழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், நீங்க புரிஞ்சுக்கணும்.
நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வாழ்க்கை. ஒவ்வொரு ஞானியினுடைய அருளாளருடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய நூல்கள், அது நிகழ்த்திய அதிசயம். பிறகு இதுல கேள்விகள் வரலாம். பிறகு அந்த உங்கள் முன்னேற்றத்தை சோதிக்கன்னு இருக்கும், அதிலிருந்து வரும். ஏன்னா அதெல்லாம் நீங்க முன்னேற்றத்தை நீங்க படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. அது பின்னாடி விடைகள் இருக்கு. இதுல கூட நான் எழுதி கொடுத்தப்போ ஒரு பக்க நம்பர் போட்டிருப்பேன். அவங்க பிரிண்ட் பண்ண அப்புறம் அந்த பக்க நம்பர் மாறி இருக்கும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா அதுல வந்து அடுத்த பிரிண்ட் பண்ணும் பொழுது நான் கண்டிப்பா அரங்கநாதன் அவர்களை கேட்டுப்பேன். நீங்க பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரூஃப் எடுத்து கொடுக்க சொல்லுங்க. நான் கரெக்ஷன் பண்ண அப்புறம் நீங்க பிரிண்ட் பண்ண ஸ்ட்ரைக் ஆர்டர் கொடுங்க. இதெல்லாம் பாடங்கள். நானே 30 புக்கு போட்டிருக்கேன். புக்கை பிரிண்ட் பண்றதை பத்தி எனக்கு புதுசா தெரிய வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஆனா இதை நான் பல்கலைக்கழகத்துல நான் அதை அந்த அறிவை நான் பயன்படுத்தணும். அதுல நான் தவறிவிட்டேன். அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. நக்கீரர் சொன்ன மாதிரி சொற்குற்றம் மன்னிக்கப்படலாம், பொருட்குற்றம் மன்னிக்கப்பட முடியாது. அப்படி பொருட்குற்றம் அதில் இல்லை, பாடத்திட்டத்துல பார்த்துட்டேன். பட் இது விடைகள்ல தான் பக்கம் மாறி இருக்கு. ஒரே ஒரு 2 விஷயங்கள் நான் அதுல பார்த்தேன். பாரதியாருடைய நினைவு தினம் 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கொண்டாடப்படுகிறது. முதல்ல 90 வருஷமா 11 செப்டம்பர் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் நள்ளிரவு 1:30 மணிக்கு அவர் மறைந்ததினாலே அது 12ஆம் தேதி வந்துடுது. அதனால 12 செப்டம்பர். இப்ப எல்லாம் 5-6 வருடங்களாக இப்பெல்லாம் நம்ம 12 செப்டம்பர் தான் நினைவு தினமா கொண்டாடுகிறோம். அது 21 போட்டுறீங்க. அதாவது 12 போறது மாறி போயிருக்கு. 1-2 வர்றது 2-1 மாறி போச்சு. அதே போல பாரதியாருடைய தாயார் இறந்தது 5 வயதிலே, 15 வயதிலே அந்த 1 அங்க விட்டு போச்சு. இதெல்லாம் இதெல்லாம் நீங்க ஆனா அதுக்கு பின்னாடி அடுத்த 4 வரியிலேயே பாரதியார் தன்னுடைய 15வது வயதிலே தாயாரை இழந்தார். இவருக்கு பிறந்தது 1882. அவர் 15வது வயதுன்னா தாயார் இறந்த வருடமே பாடத்திட்டத்தில் குறிக்கப்பட்டிருக்குது. 1897 குறிக்கப்பட்டிருக்கு. அதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 15வது வருடம்னு வரும். அங்க மேல 5 வருடங்களிலே அது 15 வர்றது 5 இப்படி. ஆனா பொதுவா இந்த பாடத்திட்டம் சரியாத்தான் இருக்கு. ஆகவே நீங்க இந்த ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், அன்னைக்கு நைட்டு ரிவிஷன் ஒரு 1/2 மணி நேரம், 5 நாட்கள் பண்ணாலே நான் சொல்ற இந்த விவரங்களை நீங்க ரொம்ப எளிதா கவர் பண்ண முடியும். மேபி 1 ஹவர்ன்றது 1.5 ஹவர்ஸ் இருக்கலாமா நீங்க. இப்படி பொதுவா பாட திட்டத்தின் உள்ள இந்த நான் சொன்ன விஷயங்களை படிக்கிறது. பிறகு எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் அந்த ஞான தமிழ் பக்கம் நீங்க படிச்சு உங்களுடைய நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு நீங்க அதை படிக்கலாம். அப்படி பண்ணா ஒருத்தருக்கு திருமூலர் பிடிக்கும், ஒருத்தருக்கு பட்டினத்தார் பிடிக்கும், ஒருத்தருக்கு தாய்மானவர் பிடிக்கும். அதுல நீங்கள் ஆழங்கால் படலாம். ஒரு 5 வருடங்கள்ல நீங்க திருமந்திரம் 3000 பாடல்கள்னா கூட 5 வருடங்கள்ல கண்டிப்பா முடிக்கலாம். ஒரு 5 வருடங்கள்ல நீங்க எடுத்து வள்ளலார் சுவாமிகள் பாடல்கள் 6000 பாடல்கள், இதெல்லாம் கண்டிப்பா ஒரு ஒரு மனதுக்கு நம்ம பிடிச்சா, ஆடையிலே நீ மணந்த மணவாளான்ற கோடையிலே கிடைப்பாற்றி வகை கிடைத்து நிழல்வருவே, வள்ளலார் பாடல்கள்லாம் எளிமையின் சிகரம். எது உங்களுக்கு பிடிக்கும்ன்றது உங்களுக்கே தெரியாது. முருகைக்கண்ண முருகனாருடைய பாடல்கள் எனக்கு பிடிச்சது. நான் 18 வருடங்கள் எனக்கு அடிச்ச ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வித்வான் H. வைத்தியநாதன் அவர்களிடத்துல பாடம் படிக்க ஒரு சந்தர்ப்பம், வாழ்க்கை அதுபடி ஒரு பெரிய சான்ஸ், குருட்டு அதிர்ஷ்டம். எனக்கு நான் தகுதியே இல்லாத, நான் அதுக்கெல்லாம் தகுதி படைத்தவனாக நான் பிற்காலத்துல நான் நினைக்கவே இல்லை. ஏதோ இறைவனாக ரமண மகிழ்ச்சிகளாக பார்த்து என் மீது போட்ட ஒரு அருள். அவர்தான் எனக்கு தமிழ்ல ஆர்வத்தை உண்டாக்கினார். அவர் தான் பேச்சு வைத்தியநாதன் அவர்களிடத்து அனுப்பி வச்சார். அப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன். அதுல 18 வருடங்கள் அதை நான் அதை படிப்பதற்குரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் சஸ்டெயின்டா இருந்ததுக்கு காரணம் அந்த கவிதை நடை. அப்படி உங்களுக்கு பாரதியார் மேல வரலாம். ஆகவே அதான் எக்ஸாமுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸாமுக்கு நான் சொன்ன வரைக்கும் கவர் பண்ணாலே ரொம்ப. ஆனா நீங்களே எக்ஸாமை பத்தி கவலைப்படுங்க, படாதீங்கன்னு சொல்ல. ஆனா
கொஞ்சமா படிங்க. அதாவது அதுக்கு உரிய நேரத்தை ஒதுக்கி அதை படிக்கிறதுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா பண்றதுக்கு கவலைப்படுங்க. பியாண்ட் தட் தைரியமா இருங்க. நீங்களே தேர்வுக்கு அப்புறம் சொல்லலாம், எளிதா தானே இருக்கு, இதுதான். I want to be very considerate with this batch because of the cooperation you have given. அது வந்து அபரிமிதமான ஒரு கோஆபரேஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஐ வாண்ட் டு ரெசிப்ரோகேட். ஒரு கேள்வி சொல்றேன் உதாரணத்துக்கு. திருவள்ளுவருடைய நினைவு சின்னம் இப்ப நான் கொடுக்க போற எக்ஸாம்லயும் தேர்வுலையும் மல்டிபிள் சாய்ஸ் தான். ஏபிசிடி ஒரு கேள்வி கேட்டு 4 பதில் இருக்கும். நீங்க பாடத்தை படித்திருந்தால், அதை கவனம் செலுத்தி படித்து இருந்தால், நீங்க அந்த கேள்விக்கு பதில் தேட வேணாம். அந்த 4லயே பார்க்கும் போதே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். உங்களுக்கு எளிதா இந்த தேர்வை எளிதாக்குவதற்கு அது ஒரு வழி. அது பார்த்தோம், அந்த 4 கேள்வியில ஒரு கேள்வி கரெக்டா இருக்குன்னு உடனே டிக் பண்ணுவீங்க. ஐயா அவர்கள் 2 மணி நேரம் சொல்றாரு, 50 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 2 மார்க், 100 மார்க். நீங்க டிக் பண்றதுக்கு 1.5 நிமிஷம் ஆகலாம், அதுவே அதிகம். கேள்வியை படிச்சா டிக் பண்ண போறோம். அப்படி அவ்வளவு அதிகமா டைம் கொடுத்தாலும் 1 மணி நேரத்துல நீங்க முடிச்சிடலாம். அதான் அவரு 2 மணி நேரம் வைக்கிறதுக்கு காரணம் கனெக்டிவிட்டி போச்சு, இது மாதிரியான அப்புறம் வந்தது, அது மாதிரியான விஷயங்களுக்காக அவர் 2 மணி நேரம் ஒதுக்கி இருக்காரு. அவர் அனுபவத்துல அவர் அதை செய்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அது நல்லதுதான். ஒரு 2 hours இருக்கிறது நல்லது. நீங்க வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு சப்மிட் போட்டு பண்றதுதான் உங்க கணக்கு. நீங்க 1 மணி நேரத்திலேயே கூட பண்ணலாம். இப்படி தேர்வை பற்றிய கவலை இல்லாமல் அதுக்கு ஒரு மிகுந்த தைரியத்தோடு உற்சாகத்தோடு இதை நீங்க தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதுக்கு நான் வந்து அவ்வளவு கன்சன்ட்ரேட்டா இருக்கிறதுக்கான காரணமும் சொல்லிட்டேன். இதே உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன்னு ஒரு கேள்வி சொல்றேன்னு சொன்னேன். திருவள்ளுவருடைய நினைவு சின்னம் அமைக்க கீழ்கண்டவற்றில் ஒன்றை கூறுக அப்படின்னு சொன்னார். 1, ஏ, தமிழக அரசு கன்னியாகுமரியில் 133 அடி உயரத்தில் நிறுவிய சிலை 1. 2வது, ஆதித்ய கரிகாலன் மதுரை மாநகரில் அமைத்த பொற்கோயில். 3வது, ராஜராஜ சோழன் தஞ்சையிலே கட்டிய ஒரு பெருங்கோயில், பெரிய கோயில் தான் அதாயிடும், ஒரு பெருங்கோயில். 4வது, மயிலாப்பூரிலே வள்ளுவ பெருமான் பிறந்த மயிலாப்பூரில், சென்னையில் மயிலாப்பூரில் சிவபெருமான் கோயிலில் உள்ள திருவள்ளுவர் சன்னதி. இப்ப நினைவு சின்னம் தான் கேள்வி, கோயில் இல்லை. ஸோ நீங்க ஈஸியா டிக் பண்ணலாம். அந்த மாதிரிதான் இப்போ சில கேள்விகள் தப்பாவும் இருக்கும். அந்த கேள்விகளினாலே நீங்க 50 மார்க் வாங்கி தேர்வு பெறுவது தடையாக இருக்க. இந்த ஒரு வசதியை நான் உங்களுக்கு செய்து கொடுக்க விரும்புகிறேன். கான்சியஸா நான் பண்றேன். இதற்கு நீங்கள் முற்றிலும் தகுதி படைத்தவர்கள் நான் பண்றேன். ஏனென்றால் அந்த அளவு இந்த தாமதங்கள் நம்மை மிகவும் சோர்வடைய செய்துவிட்டது. அதையும் மீறி நம்ம உற்சாகமா இருக்கோம்னா அது தமிழனை நமக்கு அளிக்கின்ற ஒரு உற்சாகம். அப்படித்தான் நான் எடுத்துக்கிறேன். அதே அடுத்த பேட்ச்ல இந்த மாதிரியான டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் அடுத்த பேட்ச்ல எதிர்பார்க்கலாம். இப்போது நான் உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் விடுக்க ஆசைப்படுகிறேன். அதாவது நம்ம 50 பேரும் we are the core people. ஏதோ ஒரு படிப்புக்காக ஒன்றாக சேர்ந்தோம் பிரிந்தோம் என்று இது இருக்கக்கூடாது. நம்முடைய ஒரு தொடர்பு ஒரு நீண்ட கால அடிப்படையில இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இதுக்காக நான் ஒரு தனியா வாட்ஸ்அப் கூட உங்களோட உருவாக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாமல் பொதுவாக உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் இடத்துல ஒரு 5லிருந்து 10 பேரை அடுத்த பேட்ச்ல நீங்க சேர்க்கணும். அவங்க சேருவதற்கு நீங்கள் உதவி பண்ணணும். அதுதான் மெயின். ஏன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இட்ஸ் அ ப்ராசஸர். அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க அதுக்கு உதவி செய்து அவர்களை சேர்த்து விடணும். ஒரு 10 பேர் பண்ணா கூட 500 பேர் வரும். இப்போ அவங்க
புத்தகம் போடலன்ற நிலைமைக்கு நாம அவர்களை பல்கலைக்கழகத்தை கொண்டு போவோம். ஒரு பல்கலைக்கழகம் இது ஏதோ மதுரை காமராஜ் மாதிரி மதுரை மட்டும்தான், அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாதிரி சிதம்பரம் வரைக்கும் தான், இந்த மாதிரி எல்லைகள் கிடையாது. நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பல்கலைக்கழகம் தமிழ்நாடு பல்கலை திறந்த நிலை பல்கலைக்கழகம், இதனுடைய விஸ்தீரணம் ஆதிக்கம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றது. நாம் இதை செய்ய ஒரு 500 பேர் நீ அடுத்த பேட்ச்ல சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அது 300ல முடியலாம், 250ல முடியலாம். அந்த அந்த கவலைகள் நாம் படவே கூட முயற்சிகள் செய்யணும். முயற்சி செய்யறதுக்குத்தான் நமக்கு இறைவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த ரிசல்ட்டை பத்தி நம்ம கவலைப்படவே வேண்டாம். ஆனால் என்னுடைய எல்லா திட்டங்களையும் இப்பவே நான் சொல்ல விரும்பவில்லை. எனக்கு உள்ளே இருக்கின்ற ஒரு சிறிய திட்டம், நம்ம எல்லாம் ஒரு நாள் ஒன்னா மீட் பண்ணணும். அது தமிழ்நாடு பல்கலைக்கழகத்திலேயே நம்ம அரங்கம் இருக்கு, நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம். இந்த கோவிட் எல்லாம் போனோம் கம்ப்ளீட். இதனால உங்களுக்கோ அந்த நடத்துபவர்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில நாம் சந்திக்க வேண்டும். அதுக்கு டைம் ஆகும். பிறகு நான் நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு வருவதற்கு சித்தமாக இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன் என்பதை முன்னமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்மெல்லாம் சேர்ந்து இந்த ஞான தமிழை ஒவ்வொரு தமிழனுக்கும், அப்பா உன்னுடைய தமிழ் மொழி, நம்முடைய தமிழ் மொழி இப்படி ஞானத்தை பற்றியதாக இருக்கின்றது என்று ஒவ்வொருவருக்கும் இதை நான் தெரிவிக்க வேண்டும். அவர்கள் இதை உணர வேண்டும். இப்படி ஒன்று இருக்கின்றது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 1 மாத படிப்புல நிறைய பேர் சேர, நீங்க 6 மாத கோர்ஸ்ல விருப்பம் இருப்பவர்கள் உங்களிடையே கூட சேர்வீர்கள். அது அடுத்த கட்டம். ஆனால் கூடிய வரையிலே ஒரு காட்டுத்தீ பரவுவதை போல இந்த 1 மாத படிப்பு பரவ வேண்டும். இதற்கு உங்கள் உதவி வேண்டும். நாம் இது ஒரு 1000 பேர் ஆச்சுன்னா this will become ஒரு இயக்கமாக மாறும். this will become a movement. அப்போ வேற திட்டங்கள் இருக்கின்றன. எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் இப்பவே சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்புவது. ஒன் அட் அ டைம் இருப்பார். ஒரு கட்டத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி, இப்போது அரங்கநாதன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி. ஏன்னா இப்போ அவரு டைம் லிமிட் வந்து கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்க, அதனால நான் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டேன். சோ நான் சொன்னதெல்லாம் நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இது நமது வாழ்க்கையிலே மிக முக்கியமான நாம் முன்னேறுவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு தீர்வு. ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு உள்ளார்ந்த முனைப்போடு நாம் செயல்பட வேண்டும். இரண்டாவது, தேர்வை பற்றி உங்களுடைய ஐயங்களை நான் நீக்கிவிட்டேன். எல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் தான், ஜஸ்ட் யூ ஹேவ் டு டேக். மூன்றாவதாக, நம் முன்னே கற்பவர்களாகிய உங்களுக்கு எனக்கும் எந்த விதமான பணி நமக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. இதை முதல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். எல்லோருக்கும் இதை முடிந்த அளவிலே எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்போது ஒரு பாட திட்டத்திலே உங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களை கேட்கலாம். உங்க டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. ஒன் பை ஒன் கேளுங்க. ஒருத்தர் ஒரே சமயத்துல கேட்காம ஒரு சமயத்துல ஒருவராக கேளுங்க. உங்களுடைய எல்லா விதமான ஐயப்பாடுகளையும் நீக்குவதற்கு நான் தயாராக. நன்றி, வணக்கம். நான் பாகியஜி பேசுறேன். ஒரு சின்ன சந்தேகம். வந்து அந்த சாய்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்க டிக் பண்ணுன்னு சொல்றேன். அந்த சப்போஸ் நாங்க வந்து கவனமா தான் பண்ணுவோம், ஏதோ தவறு ஏற்பட்டுனா அதை எடுத்துட்டு கரெக்ட் ஆன்சர் வரும்னு தெரிஞ்சுன்னா அதை நாங்க திருப்பி அதை மாத்த முடியுமா? இப்ப 4 சாய்ஸ் கேட்க சொல்றீங்க, 3 அந்த ஏதோ ஒண்ணு வந்து ஏதோ நாங்க ஏன்னா இது ஆன்லைன்ல பண்றத கையால எழுதினோம்னாக்கா நாங்க அடிச்சுட்டு எழுதிடுவோம். இது ஆன்லைன்ல பண்றது இல்ல இல்ல. அதாவது நீங்க 50 வினாவுக்கும் பதிலளிச்ச பின்னாடிதான் நீங்க சப்மிட் பண்ண போறீங்க. சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிட்டு மாத்த முடியாது. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கேட்கலாம். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கேட்கலாம் முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம போயிடும். நம்ம அதை தலையிடவே முடியாது. அது தேர்வு பிரிவுக்கு போயிடும். அதை நம்ம தலையிடவே முடியாது. அதை நீங்க சரி செய்ய முடியாது. சப்மிட் பண்ணிட்டு அப்புறம் கேட்கல சார். நாங்க சப்மிட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நாங்க வந்து திருப்பி வெரிஃபை அதை மாத்திக்கலாம். சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை முறை வேணாலும் நீங்க வெளியே வந்து அந்த சாய்ஸ் இருக்கான்னு தான் கேட்கிறேன். அது வாய்ப்பு உண்டு. நீங்க
இப்ப ஒரு ஆமாமா. ஒரு வினாவுக்கு வந்து இப்ப வந்து ஆ வந்து சரியான விடைன்னு சொல்லி நீங்க பதிவு செய்றீங்க. அப்புறம் திரும்ப வந்து நீங்க ஆமா. தான் சரியான விடைன்னு மாத்திக்கலாம் அத. ஆ. அந்த வாய்ப்பு இருக்கு. அதுதான் நீங்க ஒண்ணு அந்த சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த செய்ய முடியாது. சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்பனாலும் நீங்க அந்த விடைய வாய்ப்பு மாத்திக்கலாம். இருக்காதான் கேட்கிறேன். அந்த இருக்கு, இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இருக்காதான் கேட்கிறேன். ரொம்ப இருக்குமா, இருக்கு. நன்றிங்க. ரொம்ப நன்றி. அந்த வாய்ப்பு இருக்கு. நீங்க அது விடைய வந்து நீங்க எத்தன ஒரு தடவ மாத்திக்கலாம். ஆனா ஒரு தடவ நீங்க சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப அது ஓப்பனே ஆகாது. மீண்டும் தேர்வு எழுத முடியாது. நன்றி, நன்றி. அடுத்த கேள்வி. ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ கேக்குதுங்க. சொல்லுங்க. நான் பாரதி பேசுறேன். பாரதி கேக்குறதா? சொல்லுங்க. கேக்குறது. இப்ப நீங்க நீங்க வந்து இப்ப நாங்க இது கனெக்ட் பண்றதுக்குள்ளே தட்டுண்டு தடுமாறிண்டு 1 hour ஆயிடுச்சு எங்களுக்கு இது வெப்எக்ஸ் சரி. ஜாயின் பண்றதுக்கு. ஆக்சுவலா நீங்க இந்த மாதிரி எக்ஸாம் டைத்துல நீங்க கரெக்டா ஒரு லிமிட்டட் டைம் கொடுப்பீங்க இதுக்குள்ள பண்ணணும்னு இல்லையா? ஆமா. அப்ப நாங்க இந்த மாதிரி தேடி கண்டுபிடிக்கவே இவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னா நாங்க எப்ப ஆன்சர் பண்ணி எப்ப சப்மிட் பண்றது? ஆக்சுவலா அந்த பாடத்திட்டத்தை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஒரே பாடம் ஒரு படிக்கிறோம். நாங்க நிமிஷம். பாடம் படிக்கிறோம். எக்ஸாம்க்கு ரெடியா நாங்க உட்காந்துட்டோம். நாங்க இது ஆன்லைன் முன்னாடி வச்சுக்கோங்களேன். கரெக்ட். பட் இது கரெக்ட். கனெக்டா இருந்துட்டு போதா இன்னைக்கு நானே 2-3 பேருக்கு போன் பண்ணி அப்புறம் வெப்எக்ஸ்னு அப்புறம் சொல்றாங்க. நாங்க பழைய கதையிலே அந்த ஜூம்ல போய் தேடிட்டு இருக்கோம். எங்களுக்கு அது கனெக்ட் ஆகவே இல்லை. சரி இன்னைக்கு என்னதான் பண்றது? இல்ல ரெக்கார்டு மேடம். அனுப்பிச்சாங்க. மேடம் சிம்பிள். ஒரே ஒரு செகண்ட். அதுக்குதான் அதுக்கு அது எக்ஸாம் நீங்க ஆன்சர் பண்றதுக்கு இட் வில் டேக் ஹார்ட்லி 1 hour. 50 கேள்விக்கு 50 நிமிஷத்துலயே நீங்க பண்ணலாம். இருந்தாலும் 60 நிமிஷத்துல கண்டிப்பா பண்ணலாம். இருந்தாலும் சார் என்ன சொல்றாரு, 2 மணி நேரம் டைம் கொடுக்குறோன்றாரு. அது இல்ல நாங்க That should எழுந்து be கண்டுபிடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன நாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கே 1 hour ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் எங்களுக்கு அந்த பதட்டமே இருக்கும். ஏன்னா நாங்களாம் ஏஜ் இல்லம்மா. நாங்க இதை இதுல வந்து இல்ல கண்டுபிடிச்சு சரி, இந்த மாதிரி நீங்க வந்து தனி ஆப்லாம் தேவையில்லை. அதுக்கு கூகுள் ஃபார்ம் தான் கிரியேட் பண்றோம். உங்களுக்கு எளிமையா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து கூகுள் ஃபார்ம் தான் கிரியேட் பண்றோம். அந்த கூகுள் ஃபார்ம் வந்து நான் லிங்க் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் அங்க போறத விட நான் எடுத்து நம்ம இதுல நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுலையும் நான் போட்டுறேன். நீங்க அதை கிளிக் பண்ணா போதும், ஃபார்ம் ஓபன் ஆயிடும். இதுல எந்த தடங்களுமே இருக்காது. சரிங்களா? ரொம்ப எளிமையா தான் பண்ணிருக்காங்க. அதுல கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுடைய பேர் தமிழ்ல பண்ண முடிஞ்சா பண்ணலாம், இல்ல ஆங்கிலத்துல பண்ணிருங்க. உங்களுடைய பதிவெண் கேட்பாங்க. உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி கேட்பாங்க. சரிங்களா? மின்னஞ்சல் முகவரி கேட்பாங்க. உங்களுடைய அலைபேசி எண், அதாவது வாட்ஸ்அப் இருக்கிற நம்பர் கேட்பாங்க. அந்த பண்ணிட்டு நீங்க நேரடியா தேர்வுக்கு போயிடலாம். ஏன்னா 1 2 3ன்னு இருக்கும். அதனால ரொம்ப எளிமையா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான முறையெல்லாம் இல்லை. இந்த முன்னேற்பாடுகள் பண்ணிக்கிறது தான் எங்களுக்கு வந்து நானே இப்ப சரி ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட கூட்டு வந்து நான் கனெக்ட் பண்ண சொன்னேன். எனக்கு கனெக்ட் பண்ண சரி இன்னைக்கு விட்டுட்டேன் மீட்டிங் அவ்வளவுதானே. ஏன்னா இது மாதிரி நாங்க யாரையும் கூப்பிட முடியாதுல்ல. பாதுகாப்பு சேஃப்டிக்காக வந்து நம்ம வந்து அரசு சொன்னதுனால நம்ம வெப்எக்ஸ் போயிட்டோம். நம்ம முதல்ல வந்து ஜூம் பயன்படுத்தி இருந்தோம். பாதுகாப்புக்காக அரசு என்ன சொல்லுதோ நம்ம அதுக்கு மாறிடணும் இல்லையா? அதனால வந்து நாங்க வெப்எக்ஸ் பண்ணிட்டாங்க. லிங்க் எல்லாமே அதுதான் லிங்க் கொடுத்துருக்கு. நீங்க எதுக்குமே யாருக்கும் போக வேணாம்னு சொல்லிதான் அந்த இணைப்பு கொடுக்குறோம். பாஸ்வேர்டு, அதனுடைய நுழைவு கடவு எண்ணெல்லாம் கொடுக்காம நம்ம அதுதான் லிங்க் கொடுக்குறோம். லிங்க் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு இணைய இணைப்பு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஓபன் ஆயிடும். ஆமா, இணைப்பு தான் கொடுப்போம். கூகுள் ஃபார்ம் தான் ரொம்ப எளிமையா இருக்கும். ஆமா ஆமா. நீங்க அப்ப அந்த தேர்வு நேரத்துல எனக்கு உடனடியா நீங்க அலைபேசி நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கலுக்கு வந்து உடனே நீங்க பேசுங்க. ரொம்ப சிக்கலான நேரத்துல வந்து கூடுதல் நேரம் எடுத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. வேற எக்ஸாம்பிள் எழுதிருக்கோம். இது எங்களுக்கு புது அனுபவம். எங்க மாதிரி ஏஜ் குரூப்புக்கு எல்லாம். அதனால எங்களுக்கு வந்து நம்ம ஆசையா இன்வால்மெண்டோட இதுல உள்ள நுழைஞ்சிட்டு கடைசியில எது இம்பார்ட்டன்ட்டோ எக்ஸாம் சமயத்துல நாங்க மிஸ் பண்ணிடுவோம்ங்கிறதுக்காக தான். சரி. பள்ளி மாணவர்கள் இதுதான் அந்த கூகுள் ஃபார்ம் தான் பயன்படுத்துறாங்க. எளிமையா இருக்கு. நாங்க படிக்கிறவங்க அநேகமா நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் நான் சீனியர் சிட்டிசன் 60+ டீச்சர். பட் நான் எனக்கு இதெல்லாம் எனக்கு இந்த ஆன்லைன் ஓரளவுக்கு தெரியுமே தவிர இந்த அளவுக்கு எக்ஸாம் எழுதுறது சப்ஜெக்ட் தெரியும் எனக்கு. சரி. தேங்க் யூ சார். ஓகே, தேங்க் யூ. ஒரு தடவை யூஸ் பண்ண முடியும். அதை மட்டும் நீங்க கவனமா வச்சுக்கோங்க. ஒரு தடவை நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பருக்கு ஓபன் ஆகாது. அது அவங்க தேர்வு பிரிவுல வச்சிருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி இருக்காது. தேர்வு எழுதி முடிச்சிட்டு நாங்க சப்மிட் பண்ணிட்டோம்னா திரும்ப ஒண்ணும் பண்ண முடியாது. திரும்ப ஓபன் ஆகாது.
அவ்வளவுதான். ஓகே ஓகே, அது வரைக்கும் அந்த டைம்க்குள்ள நாங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே சார், இந்த தேங்க்யூ. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நாளைக்கு போட்டு விட்டுறேன். நான் நாளைக்கு ஓகே வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு அந்த 54 பேருடைய இதையும் வந்து நான் பிடிஎஃப் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு ஓகே வாட்ஸ்அப்ல நான் போட்டு விட்டுறேன். அந்த பதிவு என்ன வச்சுக்கோங்க. சரி. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. Thanks. ஒரு ஸ்மால் டவுட் ஸ்ரீராம் சார். சொல்லுங்க. கலாமலினி பேசுறேன். நம்ம சொல்லுங்க. இந்த திருக்குறள்ல வந்து ஒரு ஒரு கேள்வி இருக்கு. திருக்குறள் வந்து எந்த போர்ஷன் வந்து நிறைய இருக்கு? முப்பால்ல வந்து அறத்துப்பால் பொருட்பால் கதை இருக்கு இல்லையா, அதுல எது மேஜரா இருக்கு அப்படின்னு நம்பர் வைஸ் வந்து கொடுத்திருக்கு. இது வந்து முதல் அறத்துப்பால் 38, பொருட்பால் 70, காமத்துப்பால் 25ன்னு. மேஜர் வந்து பொருட்பால் தான் இருக்கணும், தான் மேஜரா இருக்கணும். ஆனா ஆன்சர்ல வந்து அறத்துப்பால்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அறத்துப்பால் தான் மேஜர் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது. அந்த டிவிஷன் வச்சு பார்த்துட்டேன், இருந்தாலும் ஐ வாண்டட் டு கன்ஃபார்ம். அவ்வளவு கேள்விகளை இங்க ரைஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாருக்குமே அது பயன்படும். ஏன்னா நம்ம அது அறத்துப்பால் திருக்குறள்ல இருக்கு நம்ம போட்டுடுவோம். மேஜர் எது அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்ப அதுக்கு தான் ரெலவெண்டா ஆன்சர் பண்ணணும் இல்லையா? அதுக்குதான் அது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாருக்கும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இருக்குன்னு தெரியும். எது மேஜரா இருக்கு, எது ஆக்குபை பண்றது, அது பொருட்பால் தான், சந்தேகத்துக்கு இடமே இல்லை. நீங்க தயவுசெய்து அந்த தப்பு இருக்கிறத திருத்திக்கணும். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन, டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் உண்டா? டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் உண்டா இதுல? மல்டிபிள் சாய்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ் இன்க்ளூடடா? இல்ல. ஓகே. யூ ஹேவ் டு நீங்க பண்ண அதிசயங்கள்னா கேட்போம் அப்படி நீங்க சொல்லிருக்கீங்க. அப்ப அத வந்து மல்டிபிள் சாய்ஸ்லயே கவர் ஆயிடுமா அதிசயங்கள்னா? கவர் ஆகும். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, thank you. நீங்க தயவு செய்து எல்லாரும் டைம் ஆயிடுச்சுன்னா ஃபீல் பண்ண வேணாம். அரங்கநாதன் சார் நிறைய டைம் கொடுத்திருக்காரு. உங்க எல்லா சந்தேகங்களுக்கும் ஐயப்பாடுகளுக்கும் பதில் சொல்றது கண்டிப்பா சொல்லுவேன். நீங்க கேளுங்க. இன்னும் வேற யாரும் என்ன கேட்கணும் கேளுங்க. சார் வணக்கம் சார், என்னோட பேர் விக்னேஷ் சார். அரங்கநாதன் சார். சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த எக்ஸாம்க்கு ஃபீஸ் எதனா பே பண்ணுமா சார்? இல்ல, ஃபீஸ் இல்ல. ஃபீஸ் இல்ல. சரி சார். சார் அப்புறம் எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் இல்ல, அப்பா நம்பர் இருக்கு, அது கொடுக்கலாமா சார்? சரி கொடுங்க. என்னோட என்ன தெரியும் இல்லையா? இருக்கு சார் என்கிட்ட. அதுல இந்த தொடர்பு கொள்ளுங்க. நான் அதுல நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்து விடுறேன். ரொம்ப நன்றி சார். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கும் போது அவர் 10 பேர் மனசுல இருக்கிற அந்த கேள்வியை தான் அவங்க கேட்டிருப்பாங்க. அதனால நீங்க ஒரு டவுட்டுக்கு கேட்டீங்கன்னா அது இப்ப நீங்க 20 பேருக்கு டவுட் கிளியர் பண்றீங்கன்னு அர்த்தம். கரெக்ட் சார். Further questions are welcome. நான் நீண்ட நேரம் எடுத்ததுக்கு காரணம் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் அதுலயே 75% கவர் பண்ணணும்ன்ற ஐடியா தான். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. அந்த லிங்க் எத்தனை மணி நேரம் வரைக்கும் இருக்கும் அப்படி வாட்ஸ்அப் குரூப்ல? உங்க பேருங்க? VN சுப்பிரமணியன், பண்ருட்டி சார். ஓகே. VN சுப்பிரமணியன். ஓகேங்க. ஓகே ஐயா, சொல்லுங்க ஐயா. அரங்கநாதன் ஐயா. இல்ல, அந்த இணைப்பு வந்து அந்த 2 மணி நேரம் இருக்கும். தேர்வு நடக்கூடிய நேரங்கள்ல இருக்கும். நீங்க அதுக்குள்ள பயன்படுத்திக்கோங்க. கரெக்ட். அப்படிதான் அது. அவ்வளவுதான். தேர்வு நடக்கூடிய நேரங்கள்ல 10 மணிக்கு தேர்வு தொடங்குது அப்படின்னா 12 மணி வரைக்கும் இருக்கும். நீங்க அதுக்குள்ள பயன்படுத்திக்கணும். சரியான மெயில் ஐடி, சரியான மின்னஞ்சல் முகவரி கொடுங்க. அலைபேசி சரியான எண் கொடுங்க. ஏன்னா நீங்க போதே நிறைய பேருக்கு வந்து மின்னஞ்சல் முகவரி தவறா இருந்துச்சு. நிறைய பேருக்கு அந்த செய்தி போய் சேரல.
சரிங்க அவங்களுக்கு ஐயா. சரியான மின்னஞ்சல் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த தகவல் அனுப்புறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அவங்க தேர்வு பிரிவுல இருந்தோ நீங்க உங்களுக்கு சான்றிதழ் அனுப்பவோ உங்க அந்த தகவல் வந்து சரியா வந்து சேரணுன்றதுக்காக நீங்க சரியான முகவரி கொடுங்க. ஏன்னா இதுல சரிங்க ஐயா. நிறைய வழிமுறைகள் இருக்கு. நம்ம முகவரி மாத்தணும் அப்படின்னா நம்ம போய் மாத்த முடியாது. அங்க சில சேர்க்கை பிரிவுல வந்து சில நடைமுறைகள் வச்சிருக்காங்க. வந்து அதுக்கு வந்து தனியா ஒரு கட்டணம் செலுத்தி முறையை வந்து என்ன பண்ணணும், டிடி எடுத்து அனுப்பணும். ₹100 என்னமோ வச்சிருக்காங்க. ₹100 வச்சு கொடுத்தாக்கா அவங்க வந்து முகவரி மாத்தி கொடுப்பாங்க. நம்ம நேரடியா போய் ஒரு விஷயத்த நம்ம மாத்த முடியாது. பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு விஷயத்த மாத்த முடியாது. உங்களுடைய அலைபேசி எண்ணையும் மாத்த முடியாது, இமெயில் ஐடியும் மாத்த முடியாது. நீங்க சேர்க்கையின் போது என்ன கொடுக்குறீங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவாங்க. அதை மாத்தணும்னா முறையா நீங்க என்ன பண்ணணும்னா கடிதம் எழுதி அது கூட ₹100 டிடி வச்சுதான் நம்ம அனுப்புனாதான் அவங்க அதை மாத்துவாங்க. நாங்க சொன்னா அதை மாத்த மாட்டாங்க. சரி, மிக்க நன்றி ஐயா. நன்றி. வணக்கம் அரங்கநாதன் சார். நம்ம தேர்வு எழுதுவதற்கு நம்மளுடைய பெயர், என்ரோல்மெண்ட் நம்பர், மின்னஞ்சல் இந்த 3 மட்டும் போதுமா? இன்னும் வேற ஏதாவது விவரங்கள் தயார்படுத்தி வச்சுக்கணுமா? அலைபேசி எண், பெயர், உங்களுடைய அந்த பதிவு எண், மின்னஞ்சல் முகவரி அது இருந்தா போதும். அது மட்டும் இருந்தா ஓகே, நன்றி. அது போல நான் இருப்பது திருவனந்தபுரம், கேரளால. எனக்கு புத்தகம் கிடைக்க கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. நல்ல வேலையா வந்துருச்சு. அது என்னாச்சுன்னா நல்ல வேலையாக ஒரு நல்லவர் நம்ம திருநெல்வேலி ஆர்எம்எஸ்ல இருந்தாரு. அவர் அங்கிருந்து இந்த மாதிரி திருநெல்வேலி அட்ரஸுக்கு வந்திருக்கு, என்ன பண்ணணும்னு கேட்டாரு. நான் என்னுடைய இந்த அட்ரஸ் அவருக்கு எஸ்எம்எஸ் பண்ணி கொடுத்தேன். அவர் அனுப்பி கொடுத்தாரு. ஸோ பட் இப்போ ஃபர்தரா இந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து ₹100 டிராஃப்ட் எடுத்து நம்ம வந்து ஒரு லெட்டர் எழுதினா அவங்க கரெக்ட் பண்ணிக்குவாங்க இல்லையா? அதாவது நீங்க சேர்க்கையின் போது நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாதான் சேர முடியும். ஆமா. சேர்ந்ததுக்கு அப்புறம் பணி நிமித்தமா நாங்க வேற முகவரிக்கு மாறிட்டோம், எனக்கு இந்த தகவல் நூல்கள்லாம் இங்க அனுப்புங்கன்னு சொன்னா அனுப்பிடுவாங்க, மாற்றி அனுப்பிடுவாங்க. அதை முகவரி மாற்றத்துக்கு நீங்க பணம் கட்டி மாத்திக்கலாம். ஓகே சார், நன்றி நன்றி, தேங்க்யூ. சேர்க்கையின் போது நீங்க வந்து தமிழ்நாடு முகவரி தான் கொடுக்கணும். ஆமா, அப்படிதான் சேர்ந்தேன். அதனாலதான் நம்ம எல்லை, அதாவது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய எல்லை வந்து நமக்கு தமிழ்நாடு மட்டும்தான். ஆம் ஆம் ஆம். நன்றி ஐயா, நன்றி, தேங்க்யூ. வணக்கம் ஐயா. ஒரு சின்ன சந்தேகம். எனக்கு வந்து இந்த காலையில 10 மணிக்கு டைம்ல சொல்லியிருக்கீங்க. நான் வந்து ஆக்சுவலா இப்போ வந்து டிராவல் பண்றேன். ஐ வில் பி நைஜீரியா. ஒரு 4.5 hours பிஹைண்ட் தட். எனக்கு இங்க 10 மணின்னா அங்க வந்து காலையில 5:30 மணி ஆயிடும். கொஞ்சம் இதை தள்ளி வைக்க முடியுமா? இது ஏற்கனவே ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்காகவும் செய்ய முடியாது. இது ஏன்னா இப்ப நாங்க வந்து அனுமதி வாங்கினது முறையா அனுமதி வாங்கியிருக்கு. இந்த நேரத்துல நடத்துறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா தேர்வு பிரிவுலயும் அதுக்கான நேரம் கொடுத்துட்டாங்க. காலையில பேசிட்டேன் அவங்ககிட்ட. வகுப்பு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு தகவல் சொல்லணும் அப்படின்றதுக்காக காலையில பேசிட்டேன் நானு. அலைபேசி நேர்ல போய் தான் பேசலாம்னு நினைச்சேன். இருந்தாலும் அலைபேசியிலே பேசினேன் நானு. அவங்களுக்கும் நிறைய தேர்வுகள் நிறைய நடக்குது. நான் இரவு நேரத்துல கூட மாலை நேரத்துல கூட வச்சுக்கலாமான்னு கேட்டேன் நானு. அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கனால எல்லா பணியாளர்களையும் நாங்களால வர வைக்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்துட்டு இருக்காங்க பணியாளர்கள். ஏன்னா இப்ப தேர்வு நடந்துட்டு பட்ட படிப்புகளுக்கு தேர்வு நடக்குது. அதனால தொடர்ந்து அவங்க வந்துட்டு இருக்காங்க. எல்லா நேரம் வர வைக்க முடியாது. நீங்க மத்த தேர்வு மாதிரி காலையில 10 மணிக்கே தொடங்கிடுங்க அப்படின்ட்டாங்க. தேர்வு நேரத்தை மாத்த முடியாது. நீங்க பயணம் இதுல எப்படி எந்த வகை பயணம் உங்களுக்கு? பயணமா? இல்ல, நான் அங்கதான் இருக்கேன். நான் இப்ப வந்து இப்ப அந்த நேரத்துல வந்து அங்க இருப்பேன். இப்ப நான் இந்தியால இருக்கேன். நான் 16ஆம் தேதி ஊருக்கு போறேன். ஐயா உங்க பேர் என்ன ஐயா? உங்க பேர் என்ன? சுவாமிநாதன். சுவாமிநாதன். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் சிரமம் பார்க்காம அட்டெண்ட் பண்ணிடுங்க. சரி சார். ஓகே. நன்றி. ஒவ்வொருத்தருக்காக நிறைய பேர் இதுல வாட்ஸ்அப்ல செய்தி போட்டுருக்காங்க, எனக்கு தனியா அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. புரியுது. ஆமா, ஒருத்தருக்காக மாற்ற முடியாது. புரியுது சார். ஓகே சார். தேங்க்யூ சார். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன்.
அதாவது இந்த கோர்ஸ் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் இத கண்டினியூ பண்றதுக்கு இன்னும் வேற கோர்சஸ் இருக்குதுங்களா? ஞான தமிழ் கண்டினியூ பண்றதுக்கு? ஆமாமா, இருக்கு 6 மாத பாடம் தயார் பண்ணிட்டு இருக்கோம். சரி. இது விரிவா படிக்கிற மாதிரி 6 மாத பாடம். ஐயா வந்து பாட புத்தகம் எழுதி குடுத்துட்டாங்க. நாங்க தான் அது தயார் பண்ணி குடுக்கணும். சரிங்கய்யா. ஆமா. இப்ப இது இடையில வந்து முடிச்சதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவீங்க இல்லைங்களா? கண்டிப்பா அத அந்த பத்தி. குரூப் நான் தொடர்ந்து வச்சிருக்கலாம். இப்ப நீங்க ஐயாவை அட்மினா மாத்தி விட்டா நீங்க அதை தொடர்ந்து அதுல பயணிக்கலாம் ஐயாவோட சேர்ந்து. ஓகே ஐயா, ஓகே ஐயா. நன்றி. அபிஷியலா அந்த குரூப் நாங்க வச்சுக்க முடியாது. நீ அபிஷியலா சரி. ஐயாவை சரி. அட்மினா மாத்தி நாங்க அந்த குரூப்பை வந்து நீங்க தேர்வுக்கு பின்னாடி நீங்க ஐயாவோட தொடர்ந்து பயணிக்கலாம். சரி, ஓகே. ஐயா அனுமதிச்சா? நன்றி. ஐயா அரங்கநாதன் ஐயா, ஒரே ஒரு சந்தேகம். நான் பாகியது பேசுறேன். இல்ல நீங்க 6 மாசம் எதுக்கு சொல்றீங்க, இதே தானா இல்ல இதை விட இன்னும் டீப்பா இருக்குமா? அது ரொம்ப டீப்பா இருக்குமா. ஐயா ஒரு 300 பக்கத்துக்கிட்ட எழுதிட்டாங்க. ஐயா வந்து நூல் தயார் பண்ணிட்டாங்க. அதை நாங்க இன்னும் முறைப்படுத்தி நாங்க எங்களுடைய அந்த ஓப்பன் எஜுகேஷன் தகுந்த மாதிரி நம்ம மாத்தி அதை கொடுக்கணும். அதுக்கான பணிகள் நாங்க தொடங்கிடுவோம். ஏன்னா இப்ப வந்து இடையில வந்து எங்களுக்கு வந்து பட்டப்படிப்பு அதாவது பிஏ எம்ஏ புத்தகங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. மொத்தம் ஒரு 15 நூல்கள் வந்து நாங்க உடனடியா தயார் பண்ணி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா ஜனவரி மாசம் அட்மிஷன் ஆனவங்களுக்கு நாங்க என்ன புத்தகம் அந்த புது புத்தகம் கொடுக்கணும். அதுக்காக நாங்க ஒரு 15 நூல்கள் தயார் பண்ணி இப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அதை நாங்க கொடுத்துருக்கோம். பாடத்திட்டத்துல கொடுத்துருக்கோம். அந்த பணிகள் இருந்ததுனால அதை உடனே முடிக்கணும். ஏன்னா அதுக்கு அட்மிஷன் ஆகிட்டாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு நூல் அனுப்பணும்னு சொல்லிட்டு தயார் பண்ணி நாங்க இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. அச்சுக்கு போயிடுச்சு. அது இனி வந்து அந்த ஞான தமிழ் புத்தகத்தை வந்து ஒரு மாதத்துக்குள்ள நாங்க அதை முழு வடிவத்துக்கு கொண்டு வந்து அது முறையா எல்லாம் நூல் தயாரான பின்னாடி நாங்க காலதாமதம் இல்லாம செய்யணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒவ்வொரு பணிகளும் நடுவில் செய்யாம எல்லா பணிகளும் முடிச்சு வச்சுட்டு உடனே பாடத்திட்டத்தை நம்ம தொடங்கிடலாம். அப்புறம் சின்னவங்க இப்ப இந்த புஸ்தகத்துல சில எழுத்து பிழைகள் அந்த மாதிரிலாம் இருக்கு. அது மொத்தம் சீரம் கிட்ட நோட் பண்ணி கொடுத்தோம். இப்ப பார்த்தாக்க அதை வந்து நீங்க ஒரு கரெக்ஷன் மாதிரி போட முடியுமா? ஆமா, அதுல அது ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா அதுல இருந்து எழுத்துரு பிரச்சனை இருந்ததுமா. எங்களுக்கு வந்து அந்த எழுத்துரு வந்து எங்களுடைய இதுல எங்களுக்கு தெரியாது. அந்த எழுத்துரு அதை அடிக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறைவு. ஐயாவுக்கு தெரியும். அதுல சில விஷயங்கள் நம்ம எப்படி சரி பண்ணணும். அது இறுதி நேரத்துல சரி பண்ணாம முடியாம போயிடுச்சு. அது அந்த எழுத்துரு பிரச்சனைனால அது வந்தது. ஏன்னா அதை நம்ம மாத்தணும், கன்வெர்ட் பண்ணா நம்மளால அது நிறைய எழுத்துக்கள் மாறிடுச்சு. நம்ம யூனிகோட்ல மாத்திடணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம். அது நிறைய மாறிடுச்சு. அப்புறம் சில விஷயங்கள் எல்லாம் இப்ப ஐயாவிட்டையும் உதவி கேட்டு அதை சில விஷயங்கள் எல்லாம் மாத்தணும். அது வந்து ஃபியூச்சருக்கு வந்து முழுமையா என்ன பண்ணா யூனிகோடா மாத்தி அதுல வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் மாத்திடணும். இப்ப நம்ம பல்கலைக்கழக நிதிநிலை குழு என்ன சொல்லுதுன்னா ஏரியல் யூனிகோட் ஃபாண்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லுது. பல்கலைக்கழகத்துல பாட நூல்கள் எத்தனையோ ஏரியல் யூனிகோட்ல தான் பண்ணணும்னு சொல்லுது. இப்ப நாங்க அந்த பட்டப்படிப்பு கூட என்ன பண்ணோம்னா ஏரியல் யூனிகோடுக்கு மாத்தணும். சிரிலிஃப் ஃபாண்ட்ல இருந்து ஏரியல் யூனிகோடுக்கு மாத்தணும். சிரிலிஃப் ஃபாண்ட வந்து டைப் பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ ஆள் இல்லை எங்க பல்கலைக்கழகத்துல இல்ல. ஐயாவுடைய உதவினால தான் வெளியில இருந்து ஒரு ஆளை வச்சுதான் நாங்க பண்ணாது. எங்களுடைய நூல் ஐயாவுடைய தெரிஞ்சவங்களை வச்சு ஒரு நூல் கூட பண்ணோம். நாங்க நன்னூல் கூட எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அந்த சிரிலிஃப் ஃபாண்ட்ல இருந்து எழுத்துரு மாத்திட்டு அவங்க டைப் தட்டச்சு செய்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி சூழல்ல தான் சின்ன தவறுகள் நடக்குது. எழுத்துரு தான் ஃபாண்ட் தான் பிரச்சனை. ஃபியூச்சர்ல வந்து சரி பண்ணிடலாமா? எதிர்காலத்துல அதை சரி பண்ணிடலாம். நம்ம ஏன்னா இப்ப யூஜிசி என்ன சொல்லுன்னா ஏரியல் யூனிகோட் ஃபாண்ட் தான் பயன்படுத்தணும்னு சொல்லிடுச்சு. தெளிவா சொல்லிடுச்சு. ஏரியல் யூனிகோட் ஃபாண்ட் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப அதை நம்ம தெளிவா நீ வந்து மாத்திடலாம். ஐயா நான் அந்த ஃபாண்ட பத்தி எல்லாம் சொல்லல. இப்ப இருக்க கரெக்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் அத ஒரு சின்ன ஒரு புக்கு அதை குறிச்சா அத வந்து தனியா நீங்க வந்து ஒரு இது மாதிரி இந்த கரெக்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்கவுங்க அந்த புத்தகத்துல பண்ணிடலாம். அந்த ஃபாண்ட் மாற்றத்தை பத்தி எல்லாம் நான் சொல்லல. என்ன கரெக்ஷன் வருதோ அதை போடுங்க, நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்பிடலாம் எல்லாத்துக்கும். நான் அதை வந்து சின்னது நான் எனக்கு தெரிஞ்சதை ஸ்ரீராம் சாருக்கு சொல்லியிருக்கேன். ஸ்ரீராம் சாருக்கு சொல்லியிருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இன்னும் சிலது கொஞ்சம் வந்து அவரும் சொல்றேன். அதை அவர் மொத்தமா உங்ககிட்ட அனுப்பிச்சோன்னா சும்மா ஒரு கரெக்ஷன் போட்டா அவங்கவுங்க அவங்க புத்தகம் இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல இருக்கு, இந்த போர்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க
அதை வந்து அவங்க புத்தகத்துல கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே ஆ நீங்க வச்சிருக்க புத்தகத்துல கூட அதை வந்து ஒரு இதுவா போட்டீங்கன்னாக்க அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்க. நீங்க அதனால ஃபாண்ட் சரிங்கம்மா. எல்லாம் எதுவுமே மாத்த வேண்டாம். ம் அதுதான் என்னுடைய சின்ன ரிக்வெஸ்ட். இல்ல அதுல ஒரு தாள் கூட வச்சிடறோம் நாங்க. இப்ப நம்ம அடுத்த பேட்ச் சேர்றவங்களுக்கு இந்த இந்த பிழைகள்லாம் சரி இருக்குன்னு சொல்லி சரி நம்ம இது பண்ணிருக்காங்க அப்படி போட்டா அவங்க பார்த்து மாற்றி படிக்கவும் பண்ணிப்பாங்க அதை. போடலாமா? சரிம்மா. நன்றிங்க. ஏன் மியூட் பண்ணிருக்கு? ஐயா மியூட் பண்ணிருக்கு. ஓ உங்களை பண்ணிட்டீங்களா? ஐயாவோட நான் ஸ்ரீராம் என்னோட ஐயாவோட. பண்ணேன், என்னோட தான் பண்ணேன் நான். இப்போ பேசலாம். அதாவது நீங்க எனக்கு அமிச்சு நான் அவருக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நீங்க நேரா அவருக்கு அமிச்சுட்டு யார் யாருக்கு என்ன இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி தவறுகள் இப்ப கலாமாலினி அவங்க கூட ஒரு சொன்னாங்க, அது மாதிரி பாரதியார் சொன்னாங்க. அதனால அவங்க வந்து அரங்கநாதன் சாருக்கே அமிச்சிட்டாக்கா அது நேரம் டைம் சேவ் பண்ணலாம். ஓ சரி. அவரு உடனே அப்படியே போட்டுருவார். அவரை உடனே அந்த இதுல போட்டுருவார். ஏன்னா இன்னொரு இடத்துல ஒரே கேள்வி 2 தடவை வந்திருக்கு ஒரு போர்ஷன்ல. 5, 6, 5, 9ங்கிற மாதிரி ஒரே கேள்வி வந்திருக்குது. பார்த்தேன் நேற்று போது பார்த்தேன், நோட் பண்ணி வச்சேன். அது மாதிரி சில பிரிண்டிங் நீங்க சொன்னாங்க இது 15 பாரதியாரோடது அது சரி. அதை அனுப்பிச்சிடுங்க. அவரு உங்களுக்கு கண்டப்படுற தவறுகளை நீங்க அவருக்கு அனுப்பிச்சு வைங்க. அரங்கநாதன் ஐயாவுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. அது எல்லாருக்குமே எல்லாருக்கும் உபயோகப்படுது. அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அவருக்கு ஃபியூச்சர்லயே அந்த ஃபியூச்சர் பிரிண்டிங் பண்ணும்போது அதை போட்டு பிரிண்ட் பண்றது. அதுதான் அவர்கிட்ட சொன்ன ஒரு ஸ்லிப் சொல்லிட்டேன். ஒரு ஸ்லிப் மாதிரி அந்த ஃபாண்ட் எல்லாம் மாத்த வேண்டாம். இல்ல இப்போதைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல போடுறதுக்கு தான் டைம் இருக்கு. நினைக்கிறேன் அத ஸ்லிப் பண்ணி ரெடி பண்ணி அமைச்சு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. அது ஃபியூச்சரா இருக்கு. அது ஃபியூச்சர் பேட்சுக்கு அது. கரெக்ட் மேடம், அதே தான் நானும் சொல்றேன். நீங்க அவருக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா அவர் ஃபியூச்சர்ல அது எல்லாத்தையும் ஒரு ஒரிஜினல்லி பிரிண்டிங் கொடுக்கும் போதே மாத்திடுவார். பாடத்துல கிளியரா இருக்குதா? அதுல ஒண்ணும் சந்தேகம் வரல எங்களுக்கு. இந்த மாதிரி பாடத்திட்டம் கொஞ்சம் தெளிவா இருக்கு. அது அவ்வளவு டவுட் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. இல்ல அதுலதான் அதுல ஒண்ணும். ஏன்னா அந்த கருத்துக்கள் பத்தி எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நீங்க எங்களுக்கு உங்களை விட எங்களுக்கு ஜாஸ்தி தெரிஞ்சாதான் அது நாங்க பண்ண முடியும். எங்களுக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது. அப்படியே இல்ல, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃப்ளோ தமிழ் அந்த ஃப்ளோ வந்து எழுத்து நடை படிக்கிறதுக்கு எளிதா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆமா, ஒரு பாடத்திட்டம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கும்னு அப்படி நினைக்கிற முடியாதபடி இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குன்னு சொல்லி தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. உதாரணத்துக்கு பட்டினத்தார் இதை படிக்கிறாங்க, படிச்ச உடனே ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சார் பட்டினத்தார் பத்தி இவ்வளவு எல்லாம் பிரமாதமா எழுதியிருக்கீங்க, ரொம்ப அந்த எழுத்து இந்த ஸ்டைல் ஒரு ஒருத்தருக்கு ஒரு பாணின்னு இருக்கு, உங்களுக்கு வந்து அப்படியே பேசுற மாதிரியே இருக்கு, ஒரு தடுவா இருக்கு, கிளாரிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிதான் நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா சொல்லுங்க, நம்ம அது வரவேற்கிறேன். கண்டிப்பா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நான் செய்வேன். குறைகள் இருந்தாலும் கேட்டுக்கிறேன். உங்களை விட எங்களுக்கு அதை பத்தி நிறைய தெரிஞ்சாதான் நாங்க சொல்ல முடியும். அதை இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. சிலருக்கு அதை விட நிறைய தெரிஞ்சுட்டு சிலருக்கு தெரியாது. நாங்க கத்துக்கிறவங்க, அதனால எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுல ஏதாவது இருந்தாதான் நாங்க சொல்ல முடியும். நான் சந்திரசேகர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். இந்த கண்ணுடைய வள்ளலாருக்கும் வடலார் வள்ளலாருக்கும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். என்ன குழப்பம் சொல்லுங்க.
அதாவது அவங்களோட பீரியட் ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம்னா மாதிரி ஒரு பக்கம் தோன்றது. ஒரு பக்கம் கண்ணுடைய வள்ளலார் வெறும் வேதாந்த பரமா நிறைய புக்குகள் எழுதியிருக்காரு. வடலூர் வள்ளலார் வந்து வெறும் பக்தி மார்க்கமாவே இருந்துட்டாரு, அன்னதானம் அது மாதிரி விஷயங்கள்ல நிறைய இம்ப்ரூவ் பண்ணாருன்னு. அந்த ரெண்டுத்துக்கு கொஞ்சம் விவரங்களை சொன்னீங்கன்னா it will be very clear. I will be happy. நன்றி. கண்ணுடைய வள்ளலார் வாழ்ந்த காலம் 14வது நூற்றாண்டு. ராமலிங்க வள்ளலார் வாழ்ந்த காலம் 18, அதாவது 19வது நூற்றாண்டு. ஸோ 500 வருடங்கள் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இடைவெளி இருக்கு. இதுல கண்ணுடைய வள்ளலார் எழுதிய அந்த ஒழுங்கில் ஒடுக்கத்தை ஒரு சிறப்பு பாயிரமே இல்லாம இருந்தது ரொம்ப நாள். நன்னூல் சூத்திரம் சொல்றது 1000 முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது பதுவல்லன்றே. எவ்வளவுதான் விரித்து 1000 விதங்களை விரித்து ஒரு நூலை பெருசா எழுதினாலும் பனுவல்னா நூல், அதற்கு ஒரு பாயிரம் இல்லை என்றால் அது பனுவல் அன்றே, அது நூலாகவே கருதப்பட முடியாது அப்படின்னு சொல்லி சூத்திரம் சொல்றது. இது தமிழர் பண்பாடாகவும் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்க ஆசிரியர் வித்வான் H. வைத்தியநாதன் அவர்கள் கூறுவார்கள், நிறைய தமிழ் புலவர்கள் பண்டிதர்கள் அவர்கிட்ட அவருடைய ஒர்க்கெல்லாம் அனுப்பிச்சு கொடுத்து அதுக்கு ஒரு அந்த பாயிரத்தை வந்து சிறப்பு பாயிரம்னே சொல்றது. ஒரு சிறப்பு பாயிரம் எங்களுக்கு ஐயா நீங்க எனக்கு கொடுக்கணும் ஐயான்னு சொல்லி வேண்டி கேட்டுப்பாங்க. அவரு தமிழ் தாத்தாவும், அவர் தாத்தான் தான் சொல்வார், தாத்தாவும் அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு தகுதி இருந்தா கொடுப்பார். அப்படி அந்த நூலுக்கு அந்த அளவு தகுதி இல்லைன்னா ஐயா நீங்க இன்னொருத்தர்கிட்ட இதை கொடுத்து காமிச்சு பார்க்கறது நல்லது அப்படின்னு ரொம்ப பணிவா சொல்லுவாரு. அதை கேட்டு அவங்க ரொம்ப சோர்ந்து போய் விடுவார்கள். அப்படி சிறப்பு பாயிரம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு நூலுக்கு. இது நிறைய வருடங்களுக்கு, ஆனா சிறப்பு பாயிரம் கொடுக்கிறவர் வந்து அந்த நூலாசிரியருக்கு விட உயர்ந்தவராக இருக்கணும். சமுதாயத்துல அவர் தமிழ் பாண்டித்யம் பிரசித்தமானதாக இருக்கணும். அப்படி இருக்கிறவர் கொடுத்தாதான் அந்த சிறப்பு பாயிரத்துக்கு அழகு, மதிப்பு, மரியாதை. ஆகவே தன்னை விட தாழ்ந்த ஒரு இடத்துல போய் சிறப்பு பாயிரம் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்ப கண்ணுடைய வள்ளலாருடைய நூல் சிறப்பு பாயிரம் இல்லாமையே ரொம்ப நாள் இருந்தது, ரொம்ப வருடங்கள். பிறகு யாரோ ஒரு புலவர் அதற்கு ஒரு சிறப்பு பாயிரம் இல்லாம இருக்கக்கூடாதேன்னு ஒண்ணு எழுதியிருக்காரு. அதை அப்ப பண ஓலையில தான் அதெல்லாம் இருந்தது. பண ஓலைக்கு முதல் பக்கமா அதை வச்சிருக்காரு. அப்படி இருக்கிற அந்த சிறப்பு பாயிரத்தோடு சேர்ந்த அந்த மூல நூலுக்கு அதே பண ஓலையிலேயே அந்த காலத்துல அப்படித்தான் எழுத முடிஞ்சது. 17வது நூற்றாண்டுல சுமார் 300 வருடங்களுக்கு பொறுத்து திருப்பூர் சிதம்பரம் சுவாமிகள் ஒரு உரை அருளி இருக்கிறார். அது சித்தாந்தபரமாக இருந்தது. அவர் வந்து சைவ சித்தாந்தத்துல ஊறியவர். ஆகவே கண்ணுடைய வள்ளலாருடைய அந்த வேதாந்தபரமான நூலுக்கு சித்தாந்தபரமான ஒரு உரையை அதி அற்புதமான உரை. அதை நான் படிச்ச போது ஐ ஜஸ்ட் அமேஸ்ட். அப்படி ஒரு அற்புதத்தை அவர் செஞ்சிருக்கார். இதனுடைய மேன்மையை உணர்ந்த வடலூர் வள்ளலார் சுவாமிகள் 19வது நூற்றாண்டுல, அதாவது கரெக்டா வருஷம் சொல்லணும்னா 1851ஆம் ஆண்டு பனை ஓலையில இருந்த இந்த மூல நூல், அதனுடைய சிறப்பு பாயிரம், அதற்கு திருப்பூர் சிதம்பரம் சுவாமிகளுடைய உரை, இது எல்லாத்தையும் ஒன்றாக திரட்டி ஒரு நூலாக அச்சிலே கொண்டு வந்தார். இதை அவர் எழுதியிருக்கார் முதல் பக்கத்துல, சிதம்பரம் ராமலிங்கத்தால் மேற்பார்வை இடப்பட்டது. அவரே வள்ளலார் சுவாமிகளே ஒரு அதி அற்புதமான ஒரு தமிழ் அறிஞர். அவர் இதை மேற்பார்வையிட்டு இந்த அச்சுல கொண்டு வர்றதுங்கிறது வந்து பண ஓலையிலிருந்து, நானே அந்த கஷ்டப்பட்டிருக்கேன். எங்க தமிழ் ஆசிரியர், என்னுடைய ஆசிரியர் H. வைத்தியநாதன் அவர்கள் கூறுவார்கள், பனை ஓலையில தேன் இருக்கும், காலப்போக்கில் அது அழிந்து போய் நேவாயிருக்கும், மூன் இருக்கும், அந்த ழூ வந்து மூவாயிருக்கும். இப்படியெல்லாம் நம்ம பார்த்துதான் படிக்கணும். அது அந்த காலத்துல பனை ஓலையில வந்து அவங்க புள்ளி வச்சா உடைஞ்சு போயிடும், அதனால மான் தான் இருக்கும், இம்முன்னு இருக்காது. ஸோ அது கான்டெக்ஸ்ட பார்த்து நம்ம அது மாவா இம்மானதை தெரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் சொல்லுவார். அதனால அவர் எனக்கு கொடுத்த அறிவுரை, ஒழுங்கில் ஒடுக்கத்துக்கு நான் இப்போ இந்த 2010 ஒரு விளக்க உரை வேதாந்த பரமா இருக்கணும்னு ரமண மகர்ஷிகள் சொன்னார் அப்படின்னு சொல்லி, முருகனாருக்கு சொன்னார்னு சொல்லி கணக்கம்மா எனக்கு சொன்னார். கணக்கம்மா ஒரு தீவிரமான ஆழ்ந்த ரமண பக்தி, என்னுடைய ஆன்மீகத்தாய். அவங்க கிட்ட நான் ரொம்ப வருடங்கள் பழகியிருக்கேன். அவங்க ஒரு நாள் பேசும்போது இந்த ஒழுங்கில் ஒடுக்கத்தை ரமண மகர்ஷிகள் ரொம்ப சாக்கியமா மேற்கோள் காட்டுவது உண்டு. அப்போ முருகனாரை பார்த்து,
இது திருப்பூர் சிதம்பரம் சுவாமிகள் ஒருத்தர் தான் இதுக்கு உரை எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 700 வருடங்கள் ஆக்கிவிட்டன. ஆனாலும் இது வேதாந்தபரமா ஒருத்தர் எழுதினா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு குறிப்பு என்னன்னா, முருகனார் சுவாமிகளை நீங்க எழுதுங்கன்றதுதான் குறிப்பு. ஆனா நான் கேட்டேன் கரெக்டமா அவர்களை, முருகனார் சுவாமிகள் எழுதியிருக்காராமா, அதை நான் பார்க்கணுமே அப்படின்னு. இல்லையே, எனக்கு எழுதலன்னு தெரியுமே. நான் சுவாமிகளை கேட்டது, அதாவது முருகனார் சுவாமிகளை கேட்டது ஏன் சுவாமி எழுதலன்னு தான் கேட்டேன். அப்பா அவர் சொன்னார், என்னவோ தெரியலம்மா, கை வரலம்மா அப்படின்னு. நீங்க தான் முகவை கண்ண முருகன் அடிமைன்னு அவருக்கு அடிமைன்னு வச்சிருந்தீங்களே, நீங்க அதை உங்க குரு பண்ணாத காரியத்தை நீங்க பண்ணுங்களேன், நீங்க எழுதுங்களேன் அப்படின்னு. அப்போ குருவி தண்ணியில பணங்கா வைக்கிற மாதிரி இருக்குமா இது? இல்ல உங்களுக்கு தான் HV சார் இருக்காரு, டவுட் இருந்தா அவரையும் கன்சல்ட் பண்ணி எழுதுங்க அப்படின்னு. அப்படித்தான் எழுதுறேன். 2005 அந்த புக்கு கிடைத்தது. 2010 நான் அந்த புக்கு பாரதிய வித்யா பவன்ல கோவிலூர் மடாதிபதி நாச்சியப்ப சுவாமிகள் அதை வெளியிட்டார். இப்போ இந்த வேதாந்தத்துக்கும் வேதாந்தபரமாக இருக்கின்ற ஒரு நூலை சித்தாந்தபரமாக அவர் எழுதுறதுல ஒரு தவறும் இல்லை. எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்வீட் இருக்கு, அதை பச்சை கலர் அடிச்சும் சாப்பிடலாம், சேப்பு கலர் பண்ணியும் சாப்பிடலாம். அது மாதிரி தான் இதை எடுத்துக்கிறேன். இந்த ஒழுவில் ஒடுக்கம் நூல் வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. சைவ சித்தாந்தத்துல சிவம் தான் இறுதி என்பார்கள், சிவானுபூதி என்பார்கள். இங்க வேதாந்தத்துல ஆன்மானுபூதி என்பார்கள். இங்க ஆன்மானுபூதி பெறப்படுகின்ற முதல் நிலைக்கு சுத்த அவத்தைன்னு அங்க சைவ சித்தாந்தத்துல சொல்றது. இங்க வேதாந்தத்துல விசுத்த சத்துவம்னு சொல்றது. எல்லாம் வார்த்தைகள் மாறுபடலாம், ஆனா அனுபவம் ஒன்னாத்தான் இருக்கு. அங்க சிவம்னு சொல்லுவாங்க, இங்க ஆத்மா, ஆன்மா, பரமான்மான்னு சொல்லுவாங்க. ஒன்றும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஆனால் இந்த வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் இருக்கின்ற ஒரு அடிப்படை வேறுபாடு என்னவென்றால், சித்தாந்தம் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நீ சரியை என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஆணையிடும், கிரியை என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஆணையிடும். அந்த ஆணைக்கு ஒரு அரசனது ஆணையை போல அதுல கட்டுப்பட்டு நீங்கள் அதை செய்தே ஆக வேண்டும், வேற மாதிரி நீங்க செய்ய முடியாது. ஆனா வேதாந்தத்துல அப்படி இல்லை. வேதாந்தம் அரசனின் ஆணையை போல கட்டளை இடாது. அப்பா நீ இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், இது இப்படியும் ஒரு கோணம் இருக்கின்றது, இந்த மாதிரியாகவும் நீ சிந்தித்து பார் என்று வேதாந்தம் கூறும். வேதாந்தம் ஒரு நண்பனை போல அறிவுறுத்தும். சித்தாந்தம் அரசனை, அது எந்த சித்தாந்தமா இருந்தாலும் சரி, வைஷ்ணவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தம், இஸ்லாமிய சித்தாந்தம், அது கிறிஸ்துவ சித்தாந்தம், புத்த சித்தாந்தம், சித்தாந்தம் என்று வந்துவிட்டாலே முடிவான தீர்வாக நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லும். ஆனால் வேதாந்தமோ நண்பனை போல ஒரு ஆலோசனை கூறும். இதை நீங்க ஒரு பிராக்டிக்கலா பார்க்கணும்னா பகவத்கீதை ஒரு வேதாந்தம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 700 ஸ்லோகங்கள் கூறிய கண்ண பரமாத்மா கடைசியா என்ன சொல்ற, அர்ஜுனா உனக்கு நான் ஹிதத்தை சொன்னேன், அதாவது உனக்கு நல்லதை நான் சொன்னேன், இனி எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நீயே சிந்தித்து முடிவு செய்யுங்க. அதுதான் வேதாந்தம். ஐ திங்க் இந்த விளக்கம் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் சந்திரசேகர் அவர்களுக்கு. மேலும் வேணும்னா தனியா தான் கிளாஸ் எடுக்கணும். ஆகவே இந்த பாடத்திட்டத்தினுடைய மேன்மை பெருமிதம் என்னவென்றால், தமிழ்நாட்டுக்கு தெரியாத ஒரு கண்ணுடைய எல்லாருக்கும் தெரிஞ்சவர் வள்ளலார் சுவாமிகள் அப்படின்னு சொன்னாலே ராமலிங்க வள்ளலார் தான். அவர் எங்க ஆசிரியர் சொல்லுவார், தமிழ் தாத்தா இடத்துல தமிழ் இலக்கணங்கள், தமிழ் மொழியில அவருக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்கள் இதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவார். அதனால தமிழ் தாத்தா சொல்வாராம், சிதம்பரம் என்னுடைய மாணாக்கன், ஆனால் அவர் தெய்வ நிலையை அடைந்திருக்கிறாரு பெருமிதப்படுவாராம் தாத்தா. அப்போ சொல்வாராம், எப்போ ஒருவர் தமிழ் அன்னையிடத்திலே வந்து விட்டாரோ, அப்போ தமிழ் தாத்தா சொன்னது, எப்பொழுது ஒருவன் தமிழ் அன்னையின் இடத்திலே வந்து விட்டானோ அவன் ஞானத்தை அடைவான், ஞானத்தை கொடுக்காமல் தமிழ் அன்னை அவனை விடமாட்டாள், அவனுடைய ஞானத்தினுடைய கதவுகள் இங்கே தமிழ் அன்னையினால் தான் திறக்கப்படுகின்றன அப்படிலாம் ரொம்ப சிலாகித்து சொன்னாராம். இவர் போய் ரமண மகர்ஷியிடத்துல டாக்டர் ஊவேசா தமிழ் தாத்தா அவர்கள் சொன்னாராம், எல்லா பற்றுக்களையும் என்னால் துறக்க முடிகின்றது, ஆனால் சிவப்பற்றை என்னால் துறக்க முடியவில்லை,
தமிழ் பற்றை நான் என்னால் துறக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னாராம். அப்ப ரமண மகரிஷி ரொம்ப கனிவோடு சொன்னாராம், ஐயா உம்மை எவரையா சிவப்பற்றை விட சொன்னார்கள், எவரையா தமிழ் பற்றை விட சொன்னார்கள், இரண்டும் ஒன்றுதானே. எப்போது நீங்கள் தமிழ் அன்னையிடத்தில் வந்து விட்டீர்களோ அப்போதே நீங்கள் சிவத்துக்கு வந்து விட்டீர்கள், அப்போதே நீங்கள் இந்த பரமாத்ம ஞானத்துக்கு வந்து விட்டீர்கள் என்று சொன்னார். இந்த கேள்வியை கேட்ட உங்களுக்கு நன்றி. ஸ்ரீராம் சார், அப்போ தமிழ் தாத்தா பகவானை மீட் பண்ணிருக்காருங்களா? பண்ணிருக்கார். அப்படியா? அப்போ பகவான் மேற்கோளும் காட்டியிருக்கார். அக்ஷரமணமாலையில பக்கத்துல முருகனார் இருந்திருக்கார். முருகனார் மேற்கோளும் காட்டியிருக்கார். அக்ஷரமணமாலை ஒண்ணு படிங்க, அது ஆள ஆரம்பிக்கும். அப்படின்னா ஒரு கண்ணியும் ஆரம்பிக்கும். அப்போ அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா அப்படின்னு ஒன்னொன்னு முடியும். ஆள ஆரம்பிக்கும், அருணாச்சலான்னு முடியும். இப்படி தப்புனை ஏன் நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலா அப்படின்னு அருணாச்சலா முடியும். அப்போ அவர் முருகனார் சொன்னாரா, தமிழ் அண்மையிடத்துல என்று நீங்கள் வந்துவிட்டால் உங்களை கொண்டு போய் ஒரு எழுத்து உங்களை கொண்டு போய் சேர்ப்பதோ அருணாச்சலத்திலே என்று சொன்னார். ஐயோ ஐயோ, இந்த ஆஸ்பெக்ட் தமிழ் மொழிக்கு, தமிழ் மொழி பழமையான மொழி, உலகத்திலே தோன்றிய முதல் மொழி. இந்த ஞானத்துல அந்த ஒரு தாபம், இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு தாபம், அது எனக்கு ரொம்ப அதிகமாகவே உண்டு. ரமண இது தெரியாம இருக்கே சார், அதான் ரொம்ப இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது. இப்போ சுவாமிநாதையர் சார் பகவானை மீட் பண்ணிருக்காரு, எனக்கு இப்பதான் இன்னைக்குதான் தெரியுது. ஆமா ஆமா, இத கொண்டு வரணும் சார். இது நான் கூட 30 புக்கு எழுதியிருக்கேன் பேரே தவிர நான் இந்த விஷயத்தை எங்கேயுமே எழுதல. இனிமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை எழுதி வைக்கணும். நீங்க கேட்டதுனால நான் கேள்விப்பட்டது ஒரு நினைவில் இருந்து உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். இல்ல சார், இந்த ரமணாசிரமத்துல இருக்கிற தமிழ் புத்தகத்துல கூட இந்த ஆஸ்பெக்ட் கவர் பண்ண மாதிரி எனக்கு என்னோட ஒரு 25 வருஷ படிப்புல இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஐ டோன்ட் நோ சார், நீங்க தான் என்லைட்டன் பண்ணணும். அது இல்லைன்னா அது கண்டிப்பா கொண்டு வரணும் சார். பெரிய விஷயம் இல்லையா இது? தமிழ் அன்னைக்கும் தமிழ் ஞானத்துக்கும் பகவானும் சுவாமிநாத தமிழ் தாத்தாவும் முருகனாரும் இருக்கிற அந்த லிங்க்குங்கிறது, ஐயோ அது என்னன்னு சொல்றது. இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு அது தெரியும், அதோட சீரியஸ்னஸ். இது I think it should be brought to the attention of all Ramana devotees and all lovers of Tamil. அப்படிங்கிற ஒரு எனக்கு ரமண மகரிஷியிலே தமிழ் படியே சமுதாயம் உணரணும்னு ஆசைப்படுறேன். ஆமா ஆமா சார், ஆமா. 30,000 பாட்டு எழுதியிருக்காருன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். தமிழ் திறந்த பல்கலைக்கழகத்துக்கு என்னுடைய நன்றி எவ்வளவு சொல்றதுன்னு சொல்ல முடியாது. இப்படி இல்ல ஆக்சுவலி சார், I was surprised. தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில வந்து ஆர்வம் இருக்கணும். ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா சார். ஆமா, இது டெஃபினெட்லி சார், இது ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம்ல இந்த ஞான தமிழை கொண்டு வந்ததுங்கிறது பெரிய விஷயம். அரங்கநாதர் ஒரு குடும்பத்துக்கும் இந்த புண்ணியம் இருக்கும், மனசார சொல்றேன் நான். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஒரு பெரிய ஒரு செயல்ல நீங்க ஈடுபட்டிருக்கீங்க. அது ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம்ல இந்த ஒரு ஞானத்தை கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி தமிழ் அன்னையோட அனுகிரகம், என்ன சொல்றது, இந்த தமிழ் ரமண பகவான் அடியார்களுடைய பிளஸிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். அருணாச்சலேஸ்வருடைய அருள் ரொம்ப அதிகமா வேணும். ஆமா ஆமா, சிவம் இல்லாமல் ஜீவன் இல்லை. இல்ல இல்ல, ஆமா ஆமா. அவர் நமக்கு அருணாச்சலேஸ்வரர் அங்க சகல மதங்களுக்கும் சகல நாடுகளுக்கும் ஒரு பொது தெய்வம். எங்கெங்கிருந்து உலகத்துல பற்பல பாகங்களில் இருந்து வந்து அவரை ஆசையா மனம் சுத்தி அதுல ஒரு சந்தோஷப்படுறவங்க மொழி தெரியாம எவ்வளவு பேர் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த ரமண மகரிஷியை பத்தியும் அருணாச்சலேஸ்வரரை பத்தியும் தமிழ் அன்னையை பற்றியும் இந்த தமிழ் ஞானத்தமிழை பற்றியும் இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எதற்கு உங்களை போன்றவருடைய ஒத்துழைப்பு தான் எனக்கு ரொம்ப அதிகமா தேவை. இந்த ஒரு மாத படிப்புல எவ்வளவு பேரை சேர்க்க முடியுமோ அடுத்த பேட்ச்ல முயற்சி செய்து நீங்கள் அதற்கு உதவி செய்யணும். அதுதான் நான் கேட்கிறேன். தமிழ் தாத்தா பகவானை பார்த்த எந்த வருஷம் சார்?
எந்த இருக்கும்? ஜஸ்ட் ஃபார் மை இன்ஃபர்மேஷன். தமிழ் தாத்தா வந்து சித்தியானது 1942. ஓ ஓ, அப்போ அதுக்கு முன்னாடி. அதனால கண்டினியூஸா அவர் அந்த தொடர்புல தான் இருந்திருக்கார். ஓ 1940 41 வரைக்குமாவது அவர் உடல்நிலை மோசமாகின்ற வரையில அவர் இந்த பகவானோடு தொடர்ந்து ஒரு தொடர்பில் தான் இருந்திருக்கார். ஓ வெளியில தெரியல, அவர் யாருக்கும் சொல்லிக்கல. தெரியல எங்க சார், எங்க சார் அவர்களுடைய நேரடி மாணாக்கர் அவர் சொன்னதுனாலதான் எனக்கு தெரியுது. ஓ ஓ, ரமணா நம்ம ஆசிரமம் ஆர்கைவ்ஸ்ல தான் எதா இருக்கா சார்? இன்ஃபர்மேஷன் இருக்குமா இதை பத்தி? பார்க்கணும், நான் பார்க்கல. பார்க்கணும், அது மணி தான் சொல்ல என்னுடைய ஞாபக சக்தியில உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். HV சார் சொல்லுவோம், HV ஐயானுவோம். HV ஐயா சொன்னது நான் உங்களுக்கு சொன்னேன். இதுல நான் ஒரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு பிரிங். பாரதியாரை பத்தி நீங்க எழுதும் போது பேஜ் 79ல பாலகங்காதர திலகர், ஊவேசா, சிதம்பரம் பிள்ளை, அரவிந்தர், பகவான் இவெல்லாம் சமகாலத்தவர்ன்ற ஒரு நோட் ஒண்ணு அதுல நான் பார்த்தேன். சரி, அப்போ இல்ல நீங்க எழுதி இருக்கீங்கன்றது உங்களை ஜஸ்ட் பிரிங் இட் டு தி நாலேஜ் ஆஃப் சிவகுமார். பேஜ் நம்பர் 79ல இவெல்லாம் வந்து சமகாலத்தவர்கள் அப்படின்னும் போது அவளை மாதிரியான ஒரு தத்துவ ஆன்ம ஞான வித்தகர்கள் எல்லாம் ஒன்னா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்திருக்குன்னு ஃபீல் பண்றேன். இது வந்து விட்டு போயிடல, இது ஏற்கனவே நீங்க நோட் பண்ணிருக்கீங்கன்னு இந்த ஸ்ரீராம் சாருக்கு ஜஸ்ட் பிரிங் இட் டு யுவர் நாலேஜ். எஸ் சார், எஸ் சார். அடுத்த கேள்வி சார். நெக்ஸ்ட் பேட்சோட டீடைல்ஸ் அதாவது பேம்ப்ளெட் மாதிரி அனுப்பிச்சதுன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டு ஃபார்வர்ட் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ். சரி, குரூப்ல போட்டுறோம். தேங்க்யூ. அது அவர் அரங்கநாதன் சார் தான் அதை செய்யணும். ஏன்னா எப்போ அதை ஆரம்பிக்க, இப்போ இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்த பேட்சுக்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டியதுதான். நான் சொல்ற மாதிரி அவர் கூட ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஷெட்யூல் போட்டு பண்ணலாம். அது அப்போ அந்த ஷெட்யூல் வந்து நம்ம குரூப்லயும் ஷேர் பண்ணிக்கலாம். சோ தட் நீங்க மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். எஸ் சார். ஓகே. வேற ஏதாவது ஐயம் இருக்கா? வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பாடம் தொடர்பாக இருந்தாலும் கேட்கலாம், தேர்வு தொடர்பாக இருந்தாலும் கேட்கலாம். முடிச்சுக்கலாங்களா? அப்ப என்னுடைய கற்போர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் உள்ளத்திலே புக வேண்டும், உங்கள் வாழ்க்கையை வளமாக வேண்டும், எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுடைய உளமான எல்லாரையும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் all the best for your exams and for your to bless you with a brilliant future. Thank you sir, thank you. நான் ஒரு ரிக்வெஸ்ட் வந்து all the participants வைக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. ஸ்ரீராம் ஐயாக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் ஒன்று
யூனிவர்சிட்டிலேருந்து கொடுக்கணும். ஒரு முனைவர் பட்டமோ ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்க எங்களோட பிஹாஃப் நீங்க அவருக்கு ஒரு சிறப்பு செய்யணும்னு ஆசைப்படுறேங்க. கண்டிப்பாங்க. நான் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நான் தகவல் சொல்றேன். இப்ப நீங்களும் அது தனிப்பட்ட முறையில் நீங்க கோரிக்கை வைங்க. நாங்க வந்து பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டதோட நீங்க வெளியில இருந்து நீங்க பல்கலைக்கழகத்தினுடைய உயர் அதிகாரிகளுக்கு வந்து கடிதம் மூலமாகவோ இந்த மாதிரியே வந்து நீங்க கோரிக்கை வைக்கலாம். சரி சார், நான் அனுப்புறேன் சார். நான் அனுப்புறேன் சார். கண்டிப்பா அது வந்து உங்கள் மூலமா அவருடைய உழைப்பு, அவருடைய அறிவோ அது நம்மால பாராட்ட முடியாது. அட்லீஸ்ட் நம்ம அதுக்கு வேண்டி ஒரு மரியாதையாக செய்யணும்னு ஆசைப்படுறேங்க. அதாவது நீங்க வெளியில இருந்து நீங்க வந்து கண்டிப்பா நீங்க அதுக்கான நீங்க வைக்கலாம். ஓகே. ஐ திங்க் மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸும் இதை ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுல கருத்து வேறுபாடுக்கு இடமே இல்லை. நான் அமிர்தா இன்ஸ்டிடியூட்ல ரிசர்ச் ஹெட்டா இருக்கேன் சார். நான் அடுத்த வாரம் நான் இதுக்கான ஒரு லெட்டர் நான் அனுப்புறேன் சார். விசி தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறேன். முனைவர் பட்டம் வரவேற்கத்தக்கதே, ஞானத்தமிழுக்கு அது பயன்படுவானா? கரெக்ட். அந்த பட்டம் உங்களை வந்து இன்னும் உயர்த்துன்றதை விட நீங்க பண்ண முயற்சிகளுக்கு அது ஒரு சின்ன பாராட்டுரையா இருக்குமோன்னு தான் நம்புறோம். அது எனக்கு நான் இன்னும் ஒரு 2 கேள்வி வச்சுட்டு இருந்தேன். இந்த ஒழிவில் ஒடுக்கம் அது மாதிரியான பாடங்களுக்கு கூட தனித்தனியா நம்ம ஏதாவது ஒரு கோர்ஸே வச்சுடலாம். ஏன்னா அது அவ்வளவு பெரிய புக் இருக்குது. அது படிக்கிற போது இதெல்லாமும் ஸ்ரீராம் சார் கொஞ்சம் கைட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். இல்ல அது வந்து இப்ப இந்த ஞானத்தமிழ் இந்த கோர்ஸ் வந்து ஆரம்ப பாடம். நீங்க சொல்ற ஒழிவு ஒடுக்கும் ஃபைனல் டெக்ஸ்ட், அது அது ஞானத்தின் உச்சியிலே இருப்பது. அது அது யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். எனக்கு முதல்ல ஞானத்தமிழ்ன்றது எல்லாருக்கும் தெரியணும். ஆனா இந்த ஒழிவியல் ஒடுக்கமும் எளிமையாக கொடுக்க முடியும். இதை ஆலோசிக்கிறேன். இதை பார்க்கலாம். நான் யூனிவர்சிட்டிலேயே கொண்டு வரலாம். அவ்வளவு வசதியான ஒரு கிரந்தம் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கும்படியான ஒரு பாடத்திட்டமா இருக்கும். இதே மாதிரி பகவானோட விவேக சூடாமணி உருவாக்க வேண்டும் என்றால் எனக்கு தெரிஞ்ச என் மீது நம்பிக்கை வைத்த ஒரு 10-20 பேருக்கு நான் முதல்ல கிளாஸ் எடுக்கணும் தனிப்பட்ட முறையில். ஏன்னா ஒழிவில் ஒடுக்கம் அவ்வளவு வசதியான ஒரு கிரந்தம். அதுல காளிதாசத்துல கொற்றாரு அப்படியே அந்த தமிழ் அந்த தமிழ் இன்பத்துல ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கணும்னா, உலக வாழ்க்கையில பற்று வைத்து நீ கடவுள் அறிவை அடையணும்னு ஆசைப்படுறிய, இது எப்படி இருக்கு தெரியுமா? மழை கொட்டும் பொழுது அதனுடைய மழை நீர் திவலைகளுக்கு நடுவே சென்று நான் நினையாமல் அக்கிரியை அடைந்து விடுவேன் என்று நினைப்பதை போல இருக்கின்றது. என்ன உதாரணம் பாருங்க. அது நடக்கக்கூடிய காரியமா? மழையில கொற்ற வழியில போயிட்டு நிறையாம நான் அடுத்த பக்கம் அதை போலத்தான் நீ உலக வாழ்க்கையிலையும் பற்று வைத்து கடவுளையே அடைஞ்சிடணும்னு நினைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலை. அது அந்த நிலையை எடுக்காது அப்படி அறிவுறுத்துற. அப்படி நிச்சயமா இது மிகச்சிறந்த ஒரு ஆலோசனை. எனக்கு தெரிந்த என் மீது ஒரு அன்பு கொண்ட மதிப்பு வைத்த இவர் ஸ்ரீராம் சார் கிட்ட ஒழில் ஒடுக்கம் கத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருப்பவர்கள் முதல்ல நான் பண்றேன். ஏன்னா பல்கலைக்கழகத்தை பத்தி அதனுடைய ஹவு டு மிஷனரி ஒர்க்ஸ் எனக்கு தெரியும். நான் இப்ப பாடத்திட்டம் தயார் பண்ணணும், அதை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க ஸ்டூடெண்ட் கவர்னிங் அகடமிக் கவர்னிங் கவுன்சிலுக்கு சப்மிட் பண்ணணும். அது ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு. அது அப்ரூவ் ஆகிறதுக்கு 6 மாசம் ஆகும். அந்த 6 மாசத்துல உங்களை போன்ற ஆர்வம் மிக்கவர்களுக்கு நானே முதல்ல ஒரு 6 மாசம் கிளாஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பல்கலைக்கழகத்துல அதை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு நானே தகுதி உடையவராக இருப்பேன். எனக்கு ஒரு இல்லையா, என்னுடைய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பாடத்திட்டம் அற்புதமா இருக்கும். அந்த ஒரு ஸ்டாண்டர்டு யூனிவர்சிட்டியில இருக்கணும். அப்பதான் அது செய்யலாம். ஐயா செய்யலாம். நான் ரெடி சார். ஐ அம் ரெடி. இல்ல நான் நிச்சயமா இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சஜஷன். இது ஒரு நல்ல ஒரு ஆலோசனை. எனக்கு ஒழிவு ஒடுக்கத்தை பத்தி அவ்வளவு வசதியா, ஏன்னா யாரு கண்ணுடைய வள்ளலார் பத்தி யாருக்குமே தெரியல, முருகனாரை பத்தி தெரியல. இதெல்லாம் நம்ம அவர் ஏன் நமக்கெல்லாம் அவரை பத்தி தெரியணுன்றதுக்கு ஒழிவு ஒடுக்கத்துக்கு கிளாஸ் எடுத்தா அது ஒரு உண்மையான ஒரு முயற்சி. அதை நம்ம கண்டிப்பா செய்யணும். இப்படித்தான் 1 by 1 டெவலப் ஆகும்.
இந்த நூல்களை படிப்பதும் அதை பற்றி அறிவை பெறுவதும் நமது வாழ்க்கையை வளமாக்கும். நமது வாழ்க்கையே வளமாகும். ஏதாவது ஒரு தப்பு பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நம்மளை தடுத்துரும். இந்த மாதிரி நூல்கள் நம்மளை தப்பு பண்ண விடாம காப்பாற்றும். தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். நான் இதை சிந்திக்கிறேன், இதை பத்தி சிந்திக்கிறேன். மிக நன்றி, மிக நன்றி. நன்றி. ஆனா அது 1 மாத கோர்ஸா இருக்காது, 6 மாத படிப்பா தான் இருக்கும். எவ்வளவு சுருக்கினாலும் எடுத்த எடுப்புலேயே அது 6 மாத படிப்பா தான் இருக்கும். 6 மாத படிப்பு 1 வருட படிப்புன்னு அப்படி வச்சுக்கணும். கண்டிப்பா சார். நன்றி நன்றி. மறுபடியும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்புல இருக்கிறதுக்கு ஒரு அரங்கநாதன் ஐயா வந்து ஒரு வழியை சொல்லியிருக்காரு. இந்த ஞானத்தமிழ் குரூப் என்ன ஹோஸ்டா போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ரொம்ப அற்புதமான ஆலோசனை. அதாவது எந்த விதமான ஸ்ட்ரெயினும் இல்லாம அப்படியே தொடரும். அது யூனிவர்சிட்டியில கண்டினியூ பண்ண முடியாது, இது மாதிரி பண்ணலாம்னு ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த ஆலோசனையை கேட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா உங்களோட ஒரு தொடர்புல போன்றதுனால ஒரு மகிழ்ச்சி. நம்ம இந்த ஒழிவில் ஒடுக்கத்தை கூட முதல் ஆக்டிவிட்டியா ஆரம்பிச்சு அப்படி படிச்சுள்ளானுமோன்னு கூட தோன்றது. அதான் சிந்திக்கிறேன், அதான் சொல்லிட்டேன். அதை பத்தி ஆலோசனை பண்ணி முதல்ல அதுக்கு பாடத்திட்டத்தை உருவாக்கத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை நான் பாக்குறேன். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிட்டா அந்த அனுபவத்தின் பேரில பல்கலைக்கழகத்துக்கு அது இட் வில் கெட் மோர் ரிஃபைன்ட் அண்ட் இட் வில் பி பெட்டர். அந்த ஒரு 6 மாசம் பல்கலைக்கழகத்துக்கும் தேவைப்படும் அதை அப்ரூவ் பண்றது. அதுக்குள்ள இது ஒரு கிளாஸ் முடிச்சுடலாம். நோக்கம் வந்து ஞானத்தமிழ் பரவணும், அதுதான் நோக்கம். நம்ம எல்லாம் இதுல ஒண்ணா இருக்கோம், அவ்வளவுதான். இப்போ ஒழிவில் ஒடுக்கத்தோட அந்த புக்குகள் எங்க கிடைக்கும், அதனோட வேறு விஷயங்கள் நம்ம விளக்கவரையே இருக்கு, நம்ம விளக்கவரையே உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன். ஓகே, அதான் அது மாதிரி ஏதாவது ஒரு இல்ல பாடத்திட்டத்தோட அந்த நூலையும் நான் அனுப்பிச்சிடுவேன். சோ தட் நீங்க இப்ப சிவகுமார் கேன் டு ஐ மீன் சம் கோஆர்டினேஷன் ஆர் அத வேற எப்படி அதெல்லாம் ஒரு கோஆர்டினேட் பண்ண முடியும் அப்படின்னா அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமோன்னு யாராலெல்லாம் முடியுமோ லெட் தெம் ஜாயின் டுகெதர். அது இருக்கவே இருக்கு. ஊர் கூடிதான் தேர் இழுக்க முடியும்னுவாங்க, அதை நம்மால முடிஞ்சதை ஏதாவது செய்வோமே. கரெக்ட் கரெக்ட். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஒழிவில் ஒடுக்கத்தை கத்துக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா அதை விட எனக்கு மகிழ்ச்சி வேற என்ன இருக்க முடியும்? நத்திங் கேன் ப்ளீஸ் மீ மோர். வேற ஏதாவது இருக்கா? முடிச்சுக்கலாமா ஐயா? அரங்கநாதன் ஐயா நீங்க தான் டிசைட் பண்ணணும். வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம், பாடம் தொடர்பாவோ அல்லது தேர்வு தொடர்பாவோ. தேர்வு விஷயமா அந்த லிங்க் எல்லாம் ஒரு 1/2 hour முன்னால ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு செட்டப் ஆயிட்டு அதெல்லாம் உட்காந்துக்கிறதுக்கு அந்த டைம் கொஞ்சம் கொடுங்க. நீங்க அந்த கொஸ்டின் பேப்பரை ரிலீஸ் பண்றது 10 மணிக்கு பண்ணுங்க. ஒரு 1/2 hour முன்னால அந்த ஒரு 15 நிமிஷம் முன்னால அதை விட்டுட்டா நாங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நாங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியா ஒரு எனேபிள் பண்ணுங்க. கரெக்ட்மா. இன்னைக்கு வந்து entry to be 15 minutes earlier permission. The host will permit வரும் இல்லையா? அந்த host அது கொடுக்கலாம். இல்ல இதுல வந்து என்ட்ரி ஆகுது ஒண்ணுமே இல்ல, நேரடி இணைப்பு. அது டைரக்ட் லிங்க். அது கிளிக் பண்ணோம்னா நேரா எக்ஸாம் தான் போகும். நீ உள்ள போய் தயார் பண்றதுக்கோ வேற எந்த இதுவுமே கிடையாது. நேரடியாக வினா ஓபன் ஆயிடும். கொஸ்டின் பேப்பர் மற்றது மாதிரி டவுன்லோட் பண்றதோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நேரடியாக ஓபன் ஆயிடும். உங்களுக்கு வந்து ஒரு 9:45 உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். 9:45 நம்ம வந்து இணைப்பு வந்து கொடுக்க சொல்றேன். அப்புறம் நான் ஒரு விடை கரெக்ட்னா நான் அதை போய் டிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்டோர் ஆயிடும். அதை ஏதாவது கரெக்ட் பண்ணணும், இல்ல நான் தப்பா பண்ணிட்டேன் அதை மாத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அதை மாத்திக்கலாங்க. நீங்க அது இருக்கு, நீங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க, அது வந்து நீங்க தவறு இது சரியான விடை இதுதான் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணும்போது நீங்க வேற ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகே ஓகே. ஏல ஒரு சின்ன விஷயம், ஏல டிக் பண்றீங்க,
டிக் பண்ணிட்டு அப்புறம் அது பியா மாத்தணும்ன்றீங்க. நீங்க பிக்கு போனா ஏ ஆட்டோமேட்டிக்கா நில் ஆயிடும். ஓகே ஓகே அந்த அந்த டாட் வந்து பிக்கு வந்துரும். ஓகே ஓகே சிம்பிள் அது. அது அதை நீங்க பண்ணிக்கலாம். சரி ரங்கநாதன் ஐயா சொல்றபடி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. சப்மிட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேணா மாத்திக்கலாம். ஓகே. அந்த சப்மிஷன் வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி எக்ஸாம்ல தான் பண்ணணும். கரெக்ட். ஓகே. இந்த மாதிரியான ஒரு டிப்ஸோ ஒரு இன்டர்பிரேஷன்ஸ் கொஞ்சம் முன்னால சொன்னா கூட நல்லா இருக்கும். சொல்லியாச்சு. Thank you. சார் ஒரே ஒரு டவுட் கேட்டேனே சார் நான் ஆரம்பத்திலேயே. என்ன கேட்டீங்க? அந்த திரிபுட்டியும் அகம் ஸ்புரணமும் நான் விளக்குறேன் கடைசியிலன்னு சொன்னேன்ல சார். டைம் இருக்கா? இருந்தா டைம் ஈஸியா நான் கண்டிப்பா சொல்றேன். அதாவது ஒரு 3 நிமிஷம் ஆகும், 4 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். நான் இருக்கிறேன் என்ற உணர்வு எல்லாருக்கும் இருக்கு. அந்த உணர்வு இல்லாதவர்கள் யாருமே இல்லை. ஆனா அந்த நான் இருக்கிறேன் என்ற உணர்வு மனித பிறவியில தான் நம்மளுக்கு அது கிடைக்கின்றது. இது தாவரங்கள், மிருகங்கள், பரப்பன, ஊர்வன, நீர்வாழ்வன, சிங்கம், புலி முதலான மிருகங்கள், ஆடு, பசு போன்ற மிருகங்கள், இந்த மாதிரியான விலங்குகள், இதுலெல்லாம் அந்த நான் இருக்கிறேன் என்ற உணர்வு அதுல இருக்கு. ஆனா அந்த ஆட்டுக்கோ, மாட்டுக்கோ, சிங்கத்துக்கோ, புலிக்கோ நான் இருக்கிறேன் என்ற உணர்வு பிடிபடுவதில்லை. ஆனா மனித பிறவியில் அது பிடிபடுகின்றது. அப்போ அதுதான் 6ஆம் அறிவு என்று சொல்லப்படுகின்றது. இந்த 6th சென்ஸ், 5 அறிவுகள் தான் மற்ற ஜீவர்களுக்கு, மற்ற விலங்குகள், மனித பிறவிக்கு கீழாக இருப்பவர்களுக்கெல்லாம் 5 அறிவு, ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு நிறைய பிரிப்பார்கள். இதுல 6ஆம் அறிவு பெற்றவன் மனிதன் ஒருவன் தான். அவனுக்கு மனிதன் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அந்த பெண்ணுக்கு நான் இருக்கிறேன் என்ற உணர்வு எப்பொழுதும் இருக்கின்றது. அது இல்லாத நேரமே கிடையாது. ஆனால் அந்த நான் இருக்கிறேன் என்ற உணர்வுல ஒவ்வொரு மனிதனுடைய கவனமும் நான் என்கின்ற அந்த முற்பகுதியில போய் பதியுது. அப்ப நான் வந்து ஆண், நான் வந்து ஒரு கிராஜுவேட்டு, நான் முனைவர், நான் இது அரசாங்க அதிகாரி, இப்படி பட்டம், படிப்பு, பதவி அத்தனையும் இந்த முற்பகுதியில போய் சேருகின்றது. அது அந்த இருக்கிறேன் என்ற உணர்வுக்கு நம்ம கவனம் திருப்பப்படுவதில்லை. அந்த இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு பக்கம் போகாம, இந்த முற்பகுதி, அந்த பிற்பகுதிக்கு போகாம முற்பகுதியிலேயே இருக்கும்படியாக இந்த நான் என்பது பார்த்துக் கொள்கின்றது. இதுதான் அகந்தையாக உருவெடுக்கின்றது. இருக்கிறேன் என்ற உணர்வு சிவம் என்றால், நான் என்கின்ற இந்த உணர்வு அகந்தை. இந்த நான் என்பது இந்த இருக்கிறேன் என்ற உணர்வை பற்றித்தான் உயிர் வாழ்கின்றது. இருக்கிறேன் என்ற உணர்வே பகுதியே இல்லை என்றால் நான் என்கின்ற முற்பகுதி இருக்கவே முடியாது. ஆகவே இந்த நான் இருக்கிறேன் என்ற இந்த உணர்வை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ரமண மகரிஷி. இதை யாரும் செய்கிறதே இல்லை, ஏன்னா இது தோன்றதே இல்லை. ஞான தமிழனுடைய சிகரம் இந்த நான் இருக்கிறேன் என்கின்ற உணர்வை நாம் அனலைஸ் பண்றது, டிசைட் பண்றது, அதை இன்சிசிவா அது உள்ள போய் கண்களை ஆரம்ப கால கட்டத்துல கண்களை மூடிக்கொண்டு தமக்கு உள்ளே ஆழ்ந்து இதை ஆராய்ந்து பழைப்பது. இந்த நான் என்பது எது, நான் யார்? இதுதான் ரமண மகரிஷிகளுடைய மிக பிரசித்தமான ஒரு உபதேசம். ஹூ ஆம் ஐ இங்கிலீஷ்ல செல்ஃப் என்கொயரின்வாங்க. இந்த மனிதன் தன்னை திரும்பி பார்ப்பதே இல்லை. அப்படி பார்க்காமல் விடுகின்ற விஷயங்கள் என்னென்றா, தன்னிலை முன்னிலை படற்கு, நான் இருக்கிறேன், அவன் இருக்கிறான், நீ இருக்கிறான். இந்த 3மே நம்மள இருக்கிறேன் என்ற உணர்வுக்கு திருப்பதில்லை. அதே மாதிரி பணம், பட்டம், பதவி, இவையெல்லாம் நம்மை தடுக்கின்றன. இப்படி ஆண் என்று நினைப்பதும் பெண் என்று நினைப்பதும் 2 பேருக்கும் அந்த உணர்வாக இருக்கின்ற இருக்கிறேன் என்ற உணர்வுக்கு போகாம பார்த்துக்கிறது. இந்த பால், திணை, உயர்திணை, அக்ரிணை, இப்படி இருக்க நான் செல்வன், நான் அறிஞன், நான் படித்தவன், நான் பண்டிதன், நான் பாமரன், நான் ஆண், நான் பெண், நான் இந்த மூச்சு காற்றாக பிராணனாக இருக்கிறேன், நான் இந்த உடலாக இருக்கிறேன், நான் இந்த அந்த கரணங்களாக மனம், சித்தம், புத்தி அந்த கரணங்களாக இருக்கிறேன், அகக்கரணங்களாக இருக்கிறேன். இவற்றை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து உள்ளே எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அந்த இருக்கிறேன் என்ற அந்த உணர்வை நாம் ஒதுக்கி தள்ளவே முடியாது. எதை ஒதுக்கி தள்ள முடியாதோ அந்த இருக்கிறேன் என்ற உணர்வுக்கு நம்ம கவனத்தை திருப்ப வேண்டும். இது வேதாந்தம்.
இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை இது சமஸ்கிருதத்துல சொல்லி எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்வார்கள். அஷ்டவக்ர சங்கீதை, திருக்குறள் ரகசியம், பகவத்கீதை, பிரம்மசூத்திரங்கள், வேதாந்த நூல்கள், இப்படி நிறைய வட மொழியில படிக்கலாம். ஆனால் தமிழ் அன்னை என்னை பொறுத்தவரையிலே ரமண மகரிஷியின் மூலமாக இந்த அடிப்படை தத்துவத்துக்கு நமது கவனத்தை திருப்பும். இதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். இது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமா நான் சொல்லியிருக்கேன். நான் என்பதற்கும் இருக்கிறேன் என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் என்பதை ஒதுக்கி தள்ளி ஒரு இருக்கிறேன் என்ற உணர்விலே பிரவேசிக்க ஆரம்பித்தானே அந்த ஜீவன் சிவமாகிறான். இதுதான் நன்றி. சார் நன்றி சொல்லணும் உங்களுக்கு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஐயா இதோட முடிச்சுக்கலாங்கய்யா. முடிச்சுக்கலாம். இந்த ஒரு ஞானத்தமிழ் அப்படின்றது வந்து ஒரு மதிப்பெண்ணுக்கான படிப்பு இல்லை அப்படின்றத முதலில் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஐயா அவர்களை சந்திக்கும் போது இது ஒரு வாழ்க்கைக்கான பாடம் அப்படின்னு தான் நாங்க இப்போ மாணவர்கள் அட்மிஷன் சேர்க்கைக்காக பேசும்போது ஞானத்தமிழ்ல என்னும் போது இது வாழ்க்கைக்கான பாடம் அப்படின்னு தான் நாங்க சொல்லி அட்மிஷன் போடுறோம். வாழ்க்கையை வந்து நீங்க உங்களை வந்து அறிவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த பாடத்தை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிதான் சேர்த்துறோம். உண்மையிலுமே வந்து இந்த 54 பேர் இந்த தங்களுடைய வாழ்க்கையை வந்து புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை வழங்கிய ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய பல்கலைக்கழகம் மற்றும் என்னுடைய தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.